உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு 5 pillars of Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய 5 தூண்கள் அப்படின்னு எடுக்கலாம். மார்ட்டின் லூத்தர் ரிஃபர்மேஷன் ஆரம்பிக்கும் போது the 5 solas of reformation அப்படின்னு ஆரம்பித்தாங்க. சீர்திருத்தத்தினுடைய 5 தனித்தன்மைகள், இல்லைன்னா சோலோஸ், 5 solos, அதான் ரிஃபர்மேஷனுடைய 5 பில்லர் அப்படின்னு சொல்லி தான் மார்ட்டின் லூத்தர் காலத்தில், மார்ட்டின் லூத்தர் மாத்திரமல்ல, அந்த சீர்திருத்த இயக்கத்தில் பங்கு பெற்ற எல்லாருமே எல்லாவற்றிலும் இந்த 5 காரியங்களை தான் முக்கியப்படுத்தினாங்க. சோலோஸ்னால் அலோன். என்ன 5 solos? முதலாவது சோலோ ஸ்கிரிப்ட்ரா. சோலோ ஸ்கிரிப்ட்ரா அப்படின்னா ஸ்கிரிப்சர் அலோன், வேறு எதுவும் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஸ்கிரிப்சர் அலோன் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னாங்க. ரெண்டாவது சோலா ஃபைடே. சோலா ஃபைடே அப்படின்னா ஃபெய்த் அலோன். மூன்றாவது ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், விசுவாசம். நம்முடைய கிரியைகள்லாம் ஒன்றும் கிடையாது, விசுவாசம் தான் எல்லாம். சோலா ஃபைட் அப்படின்னா சோலா கிரேட்டியா. சோலோ கிரேட்டியா. கிரேஸ் அலோன், எல்லாம் கிருபை தான். வேதம் அலோன், ஸ்கிரிப்சர்ஸ் அலோன். ரெண்டாவது அவங்க சொன்னது ஃபெய்த் அலோன். விசுவாசம் தான் எல்லாம், விசுவாசத்தினால வராது, எல்லாம் பாவம்தான். மூன்றாவது அவங்க சொன்னது எல்லாம் கிருபை, கிருபையினால தான் ரட்சிக்கப்படுறோம், நம்ம இருக்கிறது கிருபை, கிரேஷியா. நான்காவது சோலஸ் கிறிஸ்டஸ், கிரைஸ்ட் அலோன், வேறு எதுவுமே கிடையாது, கிறிஸ்து தான், கிரைஸ்ட் அலோன் அப்படின்னாங்க. ஐந்தாவது சோலி டியோ க்ளோரியா. டியோனா தெய்வம், க்ளோரியா ஆல் க்ளோரி டு காட். அது போப்புக்கோ பிஷப்புக்கோ எந்த தனி நபருக்கோ ராஜாவுக்கோ மகிமை கிடையாது, மகிமை எல்லாம் அவருக்கு தான். சோலி டியோ க்ளோரியா, க்ளோரி அவருக்கு. பிரியமானவர்களே, இதுதான் அந்த ரிஃபர்மேஷனுடைய 5 தூண்கள் என்று கருதப்பட்டது. இன்றைக்கு சபைக்கு தேவையான அந்த 5 தூண்களும் என்ன? 5 தூண்கள். ஒன்று சத்தியம், சபை சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கணும். ரெண்டாவது பரிசுத்தம், கர்த்தருக்கென்று பரிசுத்தம், நம்ம எல்லாம் எங்கும் பரிசுத்தமாக இருக்கணும். மூன்றாவது பக்தி, பக்தி வைராக்கியம், பயற்றி, பக்தி வைராக்கியம் இருக்கணும். நான்காவது ஆத்தும பாரம் இருக்கணும், ஆத்தும பாரம். ஐந்தாவது நற்கிரியைகள். இந்த 5 தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது உங்களோட இந்த 5 காரியங்களும் குறித்து நான் பேசியிருக்கிறேன். எல்லாமே நமக்கு தெரிந்தது தான். ஆனால் அதை தியானிக்கும் போது நேற்று அன்னைக்கு பெரிய சவாலாக இருந்தது. என்னுடைய குறைகளையும் குறைவுகளையும் நான் அதிகமாக அதில் பார்க்க முடிந்தது. முதலாவது சத்தியம், ட்ரூத். இன்றைக்கு சத்தியம் தள்ளுபடி ஆகிற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்தியம் தள்ளுபடி ஆகிற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 90 நான் சபை ஆரம்பித்த போது, இந்த கர்மேல் சபை ஆரம்பித்த போது, ஒரு மூத்த ஊழியக்காரர் என்கிட்ட வந்து சொன்னார்,
வயதில் அனுபவத்தில் என்னோட ரொம்ப மூத்தவர். தம்பி, நீங்கள் மாதிரி சத்தியம் சத்தியம்னு சொன்னால் நீ மைக்கும் தான் இருக்கணும், எல்லாம் நோட்டு போயிடுவாங்க அப்படின்னார். இதெல்லாம் பாஸ்டர் எல்லோரும் போன பிறகு நான் மைக்கை வச்சு என்ன பண்ண போகிறேன், போகிறவங்கள மைக்கையும் எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள், நான் சத்தியத்துக்கு சாட்சியாக இருப்பேன். இன்றைக்கு மற்றவர்களை ஒருவேளை பிரியப்படுத்த வேண்டும், மற்றவர்களை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சத்தியத்தின் சத்தம் குறைந்து விட்டதோ என்று பயமாக இருக்கு. இயேசு கிறிஸ்து யோவானை பற்றி சொல்லுகிறார், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தான். இயேசு யோவானை பற்றி சொல்லுகிறார், அவன் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தான். இன்றைக்கு ஒருவேளை பரலோக ராபர்ட் சைமனை பற்றி சொல்ல வேண்டும், சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தார்கள். இயேசு சொன்னார் இல்லையா, இயேசு யோவானை குறித்து சாட்சி கொடுத்தார் இல்லையா. நீங்கள் நம்மை குறித்து சொன்னால் என்ன சொல்லுவார் ஆண்டவர்? இந்த ஊழியக்காரன் யாரு? சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறவனா? சத்தியம்னா வேற ஒன்றுமே இல்லைங்க. சத்தியம் என்றால் மாறா தன்மை உடையது. சத்தியம், இந்த வடமொழி சொல்லினுடைய பொருள் மாறா தன்மை உடையது. சத்தியம் என்றால் மாறா தன்மை உடையது. 2 + 2 = 4, அதான் சத்தியம். 2 2 4 அதாங்க சத்தியம். அமெரிக்காவிலையும் 2 2 4 லாங்குவேஜ் வந்து வித்தியாசமாக இருக்கும். அவன் 2 + 2 = 4மா, ஆனால் அங்கேயும் 2 2 4 தான். இங்கிலாந்துலேயும் 2 2 4 தான். சீனாவிலையும் 2 2 4 தாங்க. கம்யூனிஸ்ட் இருக்கனால 2 2 3ன்னு சொல்லுவாங்களா? இல்லையே. அதான் சத்தியம். சுந்தரையா காலத்தில் ஒரு சத்தியம், சாம்சரையா காலத்தில் ஒரு சத்தியம், ராபர்ட் சைமன் காலத்தில் ஒரு சத்தியம், அப்புறம் பிரான்சிஸ் காலத்தில் ஒரு சத்தியம்னு அது சத்தியமா? அது சத்தியமாக அது சத்தியம் இல்லை. சத்தியமாக அது சத்தியம் இல்லை. சத்தியம்னா மாறக்கூடாது. சுந்தரையா காலத்தில் என்னதோ அதான் சாம்சன், அதான் ராபர்ட் சைமன், அதான் பிரான்சிஸ். எப்படி மாறும்? மாறினா அது சத்தியமே இல்லையே. இப்போ நீங்களும் நானும் இன்றைக்கி நமக்கு முன்பாக இருக்கிற சவால் என்ன? நம்முடைய வாழ்க்கை சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கணும். அந்த சாட்சி தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். அவன் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தான். இயேசு தன்னை பற்றியே சொல்கிறார் பாருங்க. யோவான் 18:37 நான் பிறந்ததே சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க தான் ஏன் பிறந்தேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க தான் நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த வேறு பர்பஸே இல்லைங்க. நான் இந்த உலகத்தில் வந்ததே சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க. அப்போ நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தோம்? நீங்களும் நானும் ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? என்ன பர்பஸ்? சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கணும். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கணும். சத்தியவான் எவன் என் சத்தத்துக்கு சேவை கொடுக்க, சத்தத்தை கேட்கலாம். பிரியமானவர்களே, அதைத்தான் பவுல் எழுதுகிறாரு. 1 தீமோத்தேயு 3:15 வாசியுங்க. 1 Timothy 3:15. அந்த வீடு, அந்த வீடு தேவனுடைய வீடு. நான் எதை சொல்கிறாரு? அந்த வீடு, அந்த வீடு வேற ஒன்றும் இல்லை, ஜீவனுள்ள தேவனுடைய சபை. அந்த வீடு என்னது? ஜீவனுள்ள தேவனுடைய சபை. அந்த சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. இப்போ தூண் தூண் சொல்கிறோம். அங்கே தூண் என்ற சொல் கிரேக்கத்தில் ஸ்டுலோஸ். ஸ்டுலோஸ், இந்த ஸ்டுலோஸ் என்ற சொல்லன்னா இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற ஸ்டூல். இந்த ஸ்டூல் என்ற சொல்லு தான் இன்றைக்கு வடமொழியில் ஸ்துபி என்று சொல்லுகிறோம். அங்கே தூண் என்பது இந்த கட்டிடத்தை தாங்கி பிடிக்கிற ஒரு தூண் அல்ல. இந்த தூண் மறைவாக இருக்குது, இந்த கட்டிடத்தை தாங்கி பிடிக்கிறது, அதை நாம் தூண் என்று சொல்லுகிறோம். ஆனால் அங்கே பவுல் பயன்படுத்தியது கட்டடத்தை தாங்கி பிடிக்கிற ஒரு தூண் அல்ல, ஒரு ஸ்துபி, ஒரு ஸ்டூல், ஒரு பீடம்.
இப்போ மவுண்ட் ரோடில் அந்த ஒரு பீடம், அந்த பீடத்தின் மேலே அண்ணாவுடைய சிலை இருக்குது. பீச் ரோட்டில் நிறைய பீடங்கள், பில்லர்ஸ். அந்த பில்லர்ஸ் மேலே அநேக தலைவர்களுடைய அவங்கள உயர்த்தி பிடிக்கிற, உயர்த்தி காண்பிக்கிற தூண்கள் இருக்கு. அதை உயர்த்தி காண்பிக்குது. அசோகத்தூண், அசோக் பில்லர் சொல்கிறோம். அந்த அசோக சின்னம் அந்த உயர்ந்த பில்லர் மேலே வச்சுருக்கு, எல்லாரும் பார்க்குற மாதிரி வச்சுருக்கு. சபை சத்தியத்தை உயர்த்தி காட்டணும். சில கடைகளில் சில முக்கியமான பொருட்களை ஒரு ஸ்டூலில் வச்சுருப்பாங்க, பார்த்தோன்னா இந்த கடையில் இது இருக்குன்னு தெரியும். அதே போல் உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய சத்தியத்தில் நீங்கள் உயர்த்தி காட்ட வேண்டிய ஒரு பொருள் இருக்கும் என்று சொன்னால் அது சத்தியம். அங்கே வந்தவங்க என்ன பார்க்கணும்? இந்த சபையில் என்ன இருக்குது? என்ன இருக்குது? சத்தியம் இருக்குது. ஆடல் பாடல் இருக்கா, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களா, குறி சொல்கிறாங்களா, இது குறி மேடையா, அப்படியெல்லாம் தெரிய வேண்டாம். அந்த சபையில் எதை தூக்கி காட்ட வேண்டும்? அந்த வீடு ஜீவனில் தேவனுடைய சபை. அந்த சபை சத்தியத்துக்கு தூணாக இருக்கு. அதாங்க சபை. அந்த ஆதாரம் என்று சொல்வது பழைய கட்டடங்களில், பழைய சில சர்ச் பில்டிங்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க, வெளியே சாய்மான மாதிரி வச்சுருப்பாங்க. அது ஆங்கிலத்தில் புல் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டடம் வெளியே விழுந்துராதபடிக்கு, அந்த கட்டடம் விழுந்துராதபடிக்கு அந்த கட்டடத்தை தாங்கி பிடிப்பது சபை. ஒரு ரகசியத்தை ஆணித்தரமாக சொல்லுகிறேன், நம்ம சபை விழுந்து விடாதபடி தாங்கி பிடிப்பது சத்தியம். நம்ம சபைன்றது சபை கட்டிடம் அல்ல, அந்த கூடுகை. நம்மை கொண்டு கர்த்தர் நடத்துகிற ஊழியம். இயேசு நாமத்தில் தைரியமாக சொல்கிறேன், அங்கே இருக்கிற டான்ஸோ டிங்கிரி டிங்காலோ அந்த ஊழியத்தை தாங்கி பிடிக்காது. அந்த ஊழியத்தை தாங்கி பிடிப்பது சத்தியம். அவ்வளோ சொல்கிறார். அவன் இன்றைக்கி சபையில் என்ன இருக்கணும்? சத்தியம் இருக்கணும். சத்தியம்னா என்ன? பவுல் என்ன சொன்னார்? இயேசு என்ன சொன்னார்? அதுதான் சத்தியம். யோவான் 17:17 நம்ம வாசிக்கிறோம். ஜான் 17:17, உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். தேவனுடைய வசனம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்றால் காட் ஸ்போக்கன் வேர்ட். இந்த காட் ஸ்போக்கன் வேர்ட் என்று சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் அநேக வரலாற்று பதிவுகள் இருக்குது. இப்போ யோபு சொன்னதெல்லாம் கடைசியில் எழுதப்பட்டிருக்கும். அவன் புத்தி இல்லாத மிருகம் போல் பேசினான்பான். யோபு புத்தி இல்லாத மிருகம் போல் பேசினதை எடுத்து நம்ம வேத வாக்கியம்னு சொல்லக்கூடாது. இங்கே தான் நம்ம சிலர் பிழை விட்டுரும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது எல்லாமே தேவன் பேசினதா வேத வாக்கியமா என்றால் இல்லை. மனிதர்கள் பேசியிருக்கிறாங்க, விக்கிரக ஆராதனைக்காரர்கள் பேசியிருக்கிறாங்க. அது யாருக்கு சொல்லப்பட்டது? ஒரு கேள்வி வருது. ஆண்டவர் அந்தி கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், நீ உன்னையும் உன்னோடு கூட ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துங்கிறார். இது யாருக்கு சொல்கிறாரு? அந்தி கிறிஸ்துவில் கோகு மாகோகுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போவதற்கு. இன்றைக்கு அதையே நான் மிஷினரி மீட்டிங்கில் போடுறோம். நீயும் உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. கருத்து சரி, ஆனால் அது வேத வாக்கியம் என்றால் யார்கிட்ட சொன்னார்? அப்போ பழைய ஏற்பாட்டிலெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தெரிந்து எடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லாமே கர்த்தருடைய வசனம் அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் எதில் உறுதியாக இருக்கிறோம்? அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உறுதியாக இருக்கிறோம். அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்போஸ்தலருடைய உபதேசம்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க.
மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இயேசு அப்போஸ்தலர்களுக்கு என்ன சொல்கிறார்? நிருபங்கள். அப்போஸ்தலர்கள் சபைக்கு என்ன எழுதுனாங்க? இது பவுல் தான் சொன்னார். ஆமாங்க, பவுல் தான் சொன்னார். எனக்கு அதான் பைபிளில் இருக்குது, அதான் என் கையில் இருக்குது. அது பவுல் சொன்னாலும் சரி, பேதுரு சொன்னாலும் சரி, அதான் என் லைஃபுக்குரிய டீச்சிங். ஏன்டா ராத்திரி தூக்கத்தில் தட்டி எழுப்பி இயேசு சொன்னார்லாம் தெரியாது. நிறைய பேர் இயேசு சொன்னாரா? இயேசு எங்கே சொப்பனத்தில் வந்து சொன்னார்? இல்லை, சுவிசேஷத்தில் இருக்க சுவிசேஷம் எழுதுனதே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் தானே எழுதியிருக்கிறாங்க. இப்போ மலைப்பிரசங்கம் எழுதியிருக்குன்னா, மலைப்பிரசங்கம் இயேசு பேசும்போது மத்தேயுவே கிடையாது. மலைப்பிரசங்கத்தை லூக்கா எழுதியிருக்கிறான்னா லூக்கா இயேசுடைய சீஷனே கிடையாது. அன்றைக்கு யோவான் இருந்தாரா இல்லையா சத்தியமாக இருக்குது. 4-5 பேர் தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க, பதிவு செய்திருக்காங்க. மற்றதையும் எழுதியிருக்காரு, 3 அதிகாரங்கள் எழுதியிருக்காரு. கேட்டு தானே எழுதியிருக்காரு, ஆவியானவர் ஏவி தானே எழுதியிருக்காரு. அப்போ இந்த நற்செய்தி நூல்கள் இயேசு அப்போஸ்தலர்களுக்கு இல்லாவிட்டால் அப்போஸ்தலர் மூலமாக வெளிப்படுத்தினார். நிருபங்கள் சபைக்கு எழுதினர், அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டவை. இந்த நற்செய்தி நூல்களும் நிருபங்களும் சேர்ந்து இன்றைக்கு அதை கேனனைஸ் பண்ணி புதிய ஏற்பாடுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் என் கையில் இருக்குது, இதுதான் நம்ம கையில் இருக்குது. எனக்கு அதுதான் சத்தியம். அதில் தலைகளை நடனா தலைகளை நடக்கிறேன். அது மாறாத்தன்மை உடையது. பவுல் சொன்ன இன்றைக்கி மாறிடுமா? மாற்றுறாங்க. இல்லை, பவுல் இப்படி சொல்லலை, இப்படி சொன்னார். பவுல் ஒரு ஆண்வாதிக்கவாதி. அதனால தான் பவுல் சொல்லிட்டாரு, மனைவி மாதிரி அவங்க புருஷருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுறது போல் கீழ்ப்படிங்கன்னு சொல்லிட்டாரு. பவுலா சொன்னார். அது அதுக்கு முன்னால் தேவன் சொல்லலையா? என்ன ஆர்கியூமெண்ட் இது? சில காரியங்களை சுபாவமே போதிக்கலையா? இப்போ தலைக்கு முக்காடு போடணும் பெண்கள் அப்படிங்கிறது வெறும் யூத மதத்திலும் அது இல்லையா, கிறிஸ்தவ மதத்திலும் தான் இருக்குதா? மற்ற மதங்களில் இல்லையா? இந்து மதத்தில் இல்லையா? சுபாவத்தை போதிக்கலையா? புதிய ஏற்பாட்டு உபதேசத்துக்கு பூர்வ எல்லைக்குரிய மாற்றாமல், பூர்வ எல்லைக்குரிய மாற்றினால் பாம்பு கடிக்குமா? பாம்பு கடிக்கும் என்றால் எழுத்தின்படியே ஒரு கட்டுவிரியன் ஒரு நல்ல பாம்பு கடித்தாலும் கடிக்கலாம். ஆனால் அங்கே அது பொருள் அல்ல. பூர்வ எல்லைக்குரிய நீ மாற்றினால் கண்டிப்பாக சாத்தான் உன்னை கடிப்பான். இன்றைக்கு பூர்வ எல்லைக்குரிய அப்போஸ்தல உபதேசத்தை மாற்றின அநேகர் பிசாசினாலே தீண்டப்பட்டு தான் இருக்கிறார்கள். நான் தைரியமாக சொல்கிறேன், ஏன்னா என் பைபிள் சொல்லுது, பூர்வ எல்லைக்குரிய மாற்றினா என்ன கடிக்கும்? பாம்பு கடிக்கும். அப்போஸ்தல உபதேசத்தை நீ மாற்றினால் உன்னை கண்டிப்பாக சாத்தான் கடிச்சிருக்கான். விஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அவருடைய வசனம், அது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா என்றல்ல, கர்த்தருடைய வசனம் அதான் சத்தியம். 1 பேதுரு 1:25 வாசிங்க. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இன்னைக்கு எடுத்த உடனே இந்த பிசாசினால் தீண்டப்பட்டவர்கள், அதெல்லாம் பழைய ஏற்பாடு, அதெல்லாம் நியாயப்பிரமாணம். நம்மெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணம் ஒளிந்து போயிட்டு, நியாயமான பிரமாணம் எப்படியா ஒளிந்து போகும்? நியாயமான பிரமாணம் ஒளிந்து போகுமா? பிரியமானவர்களே, இயேசு என்ன சொன்னார்? நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரலை, எதுக்கு வந்தேன்? அப்போ கிறிஸ்தவனுடைய வேலை நியாயப்பிரமாணத்தை அழிப்பதா நிறைவேற்றுவதா? சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அதை கொஞ்சம் ஆராயணும். யூதர்களுக்கு அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட ஹைஜீன் அடிப்படையில் உள்ள பிரமாணம் என்ன, செரிமோனியல் லாஸ் என்ன, மாரல் லாஸ் என்ன, கொஞ்சம் நம்ம பார்க்கணும்.
எல்லாவற்றையும் இன்றைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது? அந்த ஹைஜீனிக் கிளாஸ். அடிக்கடி கையை கழுவுங்க, கை கழுவாமல் சாப்பிடாதீங்கன்னாரு. நம்மெல்லாம் கேட்கலை. கொரோனாவை அனுப்புனார். சும்மா சும்மா கையை கழுவிட்டே இருந்தோம். அவர் சொன்னால் கேட்க மாட்டோம். அது ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஏன் இப்போ கை கழுவுற? அவர் தானே சொன்னார். அதெல்லாம் பழைய ஏற்பாடு. ஒரு நாள் சாப்பிடும் நாள் நான் கை கழுவ போனேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், ஐயா நம்மெல்லாம் கிறிஸ்டியன்ஸ், இப்படியெல்லாம் கையெல்லாம் கழுவ வேண்டாம், விசுவாசத்தோடு சாப்பிட்லான்னாரு. அந்த சீடர்கள்லாம் கை கழுவாமல் தான் சாப்பிட்டாங்கன்னாரு. நான் சொன்னேன், கொஞ்சம் பைபிள் கவனமாக வாசிங்க. சீடர்கள் கை கழுவாமல் சாப்பிட்டாங்க. அதை பார்த்து பரிசேயர் குற்றம் சாட்டினாங்க. அதில் ஒன்று கவனிச்சிங்களான்னு என்னன்னார். திரும்ப சொன்ன, சீடர்கள் கை கழுவாமல் சாப்பிட்டாங்க, பரிசேயர் அவர்களை குற்றப்படுத்தினார். அதில் உங்களுக்கு என்ன பாடம் கிடைக்குன்னு கேட்டேன். யாரோ சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன பாடம் கிடைச்சிது? இயேசு கிறிஸ்து கை கழுவினாரியா? ஏன்னா அவரை குற்றப்படுத்தலைல்ல. அவர் கை கழுவித்தானே சாப்பிட்டாரு. ஏன் அவர் வாய்க்குள்ள போகிற தீட்டுப்படுத்தணுமா அவரை? அவர் தெரியாத அது உள்ளே போகிற ஒன்றும் தீட்டுப்படாது, அது ஆசன வழியாக வெளியே வரும்னு. பெரிய அவர் கை கழுவினார். நான் சொன்னேன், நீங்கள் அந்த சீஷர்களை பின்பற்ற விரும்புகிறீங்க, நான் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன்னு. பசிக்குதுன்னு வயல்வெளியில் பயிர்களை கொய்து சாப்பிட்டாங்க. இயேசு என்ன ரகசியமாக சரவணாவில் சாப்பிட்டு வந்தாரா? அவருக்கு பசிக்காதா? எல்லாம் ஒன்றா தானே இருக்காங்க. சீடர்களுக்கு பசி எடுத்தால் இயேசுக்கு பசி எடுக்காதா? ஏன் அவர் பயிரை கொய்ந்து சாப்பிடல ஓய்வு நாளில்? சீடர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அவங்கள கடிந்து கொள்ளாதீங்கன்னு சொல்ல, சாப்பிடுங்கன்னு சொல்ல. ஏன் தாவீது சாப்பிட்டது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறார். இன்னொரு நாள் அதை விலைக்கு சொல்கிறேன். ஆனால் அவர் சாப்பிடலையே, அவருக்கும் பசிச்சிருக்குமே. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அல்ல, வேத வசனமே சத்தியம். அந்த வசனங்கள் மாறாத்தன்மை உடையது. தத்துவமாக அது பழைய ஏற்பாடு. எதை சொன்னாலும் ஆணுடைய பெண் தரிக்கக்கூடாது, பெண்ணுடைய ஆண் தரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் மாறி, அதெல்லாம் பழைய ஏற்பாடு. பிரியமானவர்களே, இன்றைக்கி ஜெண்டர் சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணமே எந்தெந்த ஆண்கள் பெண்களைப் போல உடுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, எந்த பெண்கள் ஆண்களைப் போல உடுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் தங்களுடைய செக்ஸ் பொட்டன்சியை இழந்து போவார்கள் என்று சயின்ஸ் சொல்லுது. ஒரு ஆம்பளை பொம்பளை மாதிரி இருக்குன்னு விரும்புகிறேன், கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே விட்டுட்டு தான் அவன் ஆண்மை இழந்து போயிடுவான். ஒரு பெண் ஆம்பளை மாதிரி இருக்குன்னு விரும்புகிறான், டாம் பாய்ன்னு சொல்லுவாங்க. ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், ஆம்பளை மாதிரி முடி வெட்டணும், ஆம்பளை மாதிரி இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாள். அவள் தன்னுடைய பெண்மையை இழந்து போவாள் என்பது இன்றைக்கு விஞ்ஞானம். அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன, ஆம்பளை மாதிரி உடுத்துறா, பொம்பளை மாதிரி உடுத்து. அதெல்லாம் பழைய ஏற்பாடு. வேதனையோடு சொல்கிறேன், சத்தியத்தை வசந்த ஒரு உறுப்பாகிலும் மாறாது, ஒரு உறுப்பாகிலும் மாறாது. இன்றைக்கி நம்ம ஆண் குழந்தை பெண் குழந்தை சொல்கிறோம், தெரிறதுக்காக சொல்கிறேன். ஒரு வேளை அது உலக சட்டமாக கூட மாறலாம். ஒரு குழந்தை பிறந்த உடனே ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று சொல்லக்கூடாது. ஒரு குழந்தை அவ்வளோதான். அந்த பிள்ளை வளரும்போது அது விரும்பினால் அந்த ஆண் பிள்ளை பெண்ணாக மாறிக்கொள்ளலாம், பெண் பிள்ளை ஆணாக மாறிக்கொள்ளலாம். அது அந்த பிள்ளையினுடைய உரிமை. செக்ஸை நீங்கள் குறிக்கக்கூடாது என்ற சட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கி எதை கேட்டாலும் ட்ரெஸ்ஸு யூனிசெக்ஸு, யார் போட்டுக்கலாம். செருப்பு யூனிசெக்ஸு, பெர்ஃப்யூம் யூனிசெக்ஸு.
எல்லாம் யூனிசெக்ஸு. இல்லை பிரியமான, தயவு செய்து நியாயப்பிரமாணம், நியாயமான பிரமாணம், அதை பகுத்து ஆராயுங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுனால அது வேத வசனம் அப்படின்னு எடுக்க முடியாது. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், ஆபிரகாமாக இருக்கட்டும், ஒருவேளை யாக்கோபா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், சாலமோனாக இருக்கட்டும், அவங்க வாழ்க்கை முறைகளை நம்ம எடுக்க முடியாது. ஆனால் கர்த்தர் பேசின வசனங்கள், கர்த்தர் மக்களுக்கு கொடுத்த பிரமாணங்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அது மாறாத்தன்மை உடையது. நம்முடைய பிள்ளைகள் நாம் சத்தியத்தில் நடக்கிறோங்கிறத காட்டிலும் பெரிதான வேறு சந்தோஷம் இருக்கவே முடியாது. இது முதலாவது வச்சுக்க, தான் முதல் பில்லர் கிறிஸ்தவத்துக்கு. ரெண்டாவது, நம்ம கிறிஸ்தவத்தில் இருக்க வேண்டிய பில்லர், நம்ம கிறிஸ்தவங்க என்றால் இப்போ த பில்லர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம், பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். த பில்லர் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு தூண் அப்படின்னா ரெண்டாவது ஹோலினஸ், பரிசுத்தம். பரிசுத்தம் பிரியமானவர்களே, தமிழில் பரி என்ற சொல் வருமானால் ஸ்பெஷல்னு அர்த்தம். சுத்தம், பரிசுத்தம். காரம், பரிகாரம். தானம், பரிதானம். பரி என்ற முன்னோட்டு வரும்போது இன்னும் ஸ்பெஷல், அதில் ஸ்பெஷல். சுத்தத்தில் ஸ்பெஷல் சுத்தம், பரிசுத்தம். சுத்தத்தில் ஸ்பெஷல் சுத்தம், பரிசுத்தம். பிரியமானவர்களே, அந்த எபிரேய கிரேக்க சொல், இந்த பரிசுத்தம் என்ற சொல்லினுடைய பொருள் வெறுமனே ஒரு பாத்திரத்தை சுத்தமாக்கி வைக்கிறது இல்லை, அது சுத்தம், க்ளீன். பரிசுத்தம் என்ற சொல் ஒரு முக்கூட்டு பொருளை உள்ளடக்கியது, ஹெகியோஸ். இந்த பரிசுத்தத்தில் உள்ள முதல் பகுதி செப்பரேட்டட் ஃப்ரம், பிரித்து வைக்க, குறிச்சிக்கோங்க. ஹோலினஸில் ஒரு 3 காம்பனன்ட்ஸ் இருக்கு, ஒரு முக்கூட்டு பொருள். இட் ஷுட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் தி காமன். பொதுவான பொருட்களிலிருந்து, பொதுவான காரியத்திலிருந்து அது வேறு பிரிக்கப்பட வேண்டும், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவம். ரெண்டாவது செட் அபார்ட், வேறு பிரித்தால் மாத்திரம் போதாது, பிரதிஷ்டை பண்ணி வைக்க வேண்டும், அர்ப்பணித்து வைக்க வேண்டும். இதற்காக என்று சொல்லி அதை அர்ப்பணிக்கணும். Separated from, set apart. Number 3, sanctified unto, அதற்காக சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும், அதற்காக சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது 3 சேர்ந்தால்தான் பரிசுத்தம். அந்த 3வது மாத்திரம் சுத்தம்தான், அது வெறும் சுத்தம். ஆனால் பிரித்து வைத்து பிரதிஷ்டை பண்ணி சுத்தமாக வைத்தால் அதற்கு பேர் பரிசுத்தம். இப்போ விளங்குற காசெல்லாம் எல்லாம் ஊழியக்காரங்க. திருவிருந்துக்கென்று சில பாத்திரங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு கப்பு வச்சுருக்கோம் வச்சுக்கோ, ஒரு கப்பு வச்சுருக்கோம், திருவிருந்து கொடுக்க பரிமாற ஒரு கப்பு வச்சுருக்கோம், ஒரு தட்டு வச்சுருக்கிறோம், அந்த அப்பம் கொடுக்கறதுக்கு ஒரு தட்டு வச்சுருக்கிறோம். இந்த தட்டை இல்லைன்னா இந்த கப்பை நம்ம அந்த குளியல் அறையில் வைக்க மாட்டோம். பொதுவான சமையலறை பாத்திரங்களோடு கூட நம்ம அதிகமாக வைப்பதில்லை. தனியாக ஒரு இடத்துல வைக்கிறோம், ஜப வீட்டில் வைப்போம், இல்லை தனியாக ஒரு செல்ஃப் செய்து வைப்போம். மற்ற பாத்திரங்களோடு கூட வைக்க மாட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு
திருவிருந்துக்காக பயன்படுத்துகிற அந்த பாத்திரத்தை மற்ற பாத்திரங்களிலிருந்து பிரித்து வைக்கிறோம். நம்பர் 2, இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரேன், நானே வரேன், பாஸ்டர் வந்துட்டாங்களே அப்படின்னு அந்த கப்பை எடுத்து காஃபி குடிப்பீங்களா? இல்லை அந்த தட்டில் முறுக்கு பிஸ்கட் வச்சு குடிப்பீங்களா? மாட்டோமே. அந்த தட்டு மாதம் ஒரு முறையோ வாரம் ஒரு முறையோ திருவிருந்து கொடுப்பதற்காக மாத்திரம், திருவிருந்து பரிமாறுவதற்காக மாத்திரம்தான் அந்த தட்டை எடுப்போம். அதுதான் செட் அப்பார்ட். அதெல்லாம் பிஸ்கட் காஃபி மிக்சர்லாம் கொடுக்க மாட்டோம், அந்த கப்பில் காஃபி கொடுக்க மாட்டோம். அப்போது அதை பிரித்து வைக்கிறோம். வெறும் திருவிருந்து காரியத்துக்காக மாத்திரம் அதை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கோம், அர்ப்பணித்து வைத்திருக்கிறோம், செட் அப்பார்ட். சரி, போன மாதம் அந்த கப்பில் திருவிருந்து கொடுத்தோம், கொஞ்சம் கிரேப் ஜூஸ் மிச்சம் இருக்குது, அப்படியே கழுவாமல் வச்சுருவோமா? அடுத்த மாதம் அதிலே திருவிருந்து ஊற்றி கொடுப்போமா? கழுவுறோம் இல்லையா? அதை சுத்தம் பண்ணுறோம்ல. இன்னும் ஒரு சில அதை சுத்தம் பண்ணுவதற்காக பயன்படுத்துகிற அந்த விம்மோ ரிம்மோ இது அதை கூட தனியாக வச்சுருக்காங்க. சுத்தம் பண்ணுற போட்டு நல்லா தேய்ச்சி சுற்றி. இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் அந்த பாத்திரம் திருவிருந்துக்காக பயன்படுத்தப்படுகிறது. என்ன செய்து பிரித்து வைக்கிறோம், ஒரு காரியத்துக்காக அர்ப்பணித்து வைக்கிறோம், அதற்கேற்ற சுத்தாங்கத்தை அதுக்கு கொடுக்குறோம். பிரியமானவர்களே, அதற்கு பேர் தான் பரிசுத்தம். இப்போ பரிசுத்த வஸ்திரம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். பரிசுத்த வஸ்திரம்னா என்ன? அந்த வஸ்திரம் பிரித்து வைக்கப்பட்ட வஸ்திரம். ஆரோன் அங்கே ஆசரிப்பு கூடார பணிக்கு போகும்போது உடுத்திக்கிற வஸ்திரம். அதுக்காக அது நாறிட்டு இருக்க முடியுமா? அதற்கேற்ற சுத்தம் அதுக்கு தேவை. பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த பூமினே இருக்குது. பரிசுத்த பூமி அந்த இடம் பிரித்து வச்சுருக்கோம், ஆராதனைக்குன்னு பிரித்து வச்சுட்டாங்க. ஒரு 150 அடிக்கு 75 அடி வேலி போட்டு பிரித்து வச்சாச்சு. யாரும் உள்ளே போக முடியாது, இஷ்டப்படி வேலி போட்டிருக்கு. பரிசுத்த பூமி. எதுக்காக அந்த இடத்த பிரித்து வச்சுருக்கிறாங்க? ஆசாரிய ஊழியத்துக்கு, பலி செலுத்துறதுக்காக. தேவனையும் மனிதனையும், ஆசாரிய ஊழியம் என்றால் தேவனையும் மனிதனையும் ஒப்புரவாக்குவது. ஆசாரியன் என்று சொன்னாலே தமிழில் ரிப்பேர் பண்ணுறவன் ஆசாரி. ஆசாரின்னா ரிப்பேர் பண்ணுறவன். இவன் என்ன பண்ணுறான்? தேவனையும் மனிதனையும் இணைக்கிறான். அதான் ப்ரீஸ்ட்லி மினிஸ்டர். மனுஷனுக்காக பலிகளையே செலுத்தி மனுஷனை தேவனோடு கூட ஒப்புரவாக்குறான். அந்த பணிக்குன்னு அந்த இடத்த பிரித்து வச்சாச்சு. சரி, அதை தூத்து பெருக்கி சுத்தமாக வைக்கணுமா வேண்டாமா? அங்கே பலி செலுத்தின ரத்தம் கிடக்கும், சாம்பல் கொட்டி கிடக்கும், அப்படியே விட்டுடலாமா? இல்லையே. அப்போ அது பரிசுத்த ஸ்தலம். அப்போ நாம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று வருவோமே ஆனால் மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செப்பரேஷன் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்கணும். தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் அதற்கேற்ற சுத்தாங்கம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தவான்கள். நம்ம எல்லாரோடையும் அந்த பாத்திரத்தை கலந்தோம் என்றால் அது பரிசுத்த பாத்திரம்னு சொல்ல முடியாது. அப்போ நாம் எல்லாரோடையும் எல்லா விதத்திலும் கலந்திருப்போம் என்று சொன்னால் நாம் பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது. மாறுபாடான விட்ட சந்ததியை விட்டு விலகிவனை ரட்சித்துக்கொள் என்பதுதான் சபைக்கு கொடுக்கப்பட்ட முதல் உபதேசம். இன்றைக்கு அந்த முதல் உபதேசத்தை காலின் கீழ் போட்டு மிதித்து விட்டார்கள். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகிவனை ரட்சித்துக்கொள் என்பதுதான் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு முன்பாக முதல் நாள் சபைக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம். அப்படி இல்லாமல் எப்படி பரிசுத்தம் வரும்? சரி, என் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்க வேண்டாமா? நம்ம உலக பிரகாரமான வேலை செய்கிறோமோ செய்யலையோ, ஊழியம் செய்கிறோமோ செய்யலையோ, என் வாழ்க்கை கர்த்தருக்கு, அவருக்காகத்தான்.
சும்மா அப்படியே கையை அசைத்துட்டு இடுப்பாட்டிக்கிட்டு முன்னழகை பார் பின்னழகை பார் என்று வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக செத்தாலும் இயேசுக்காகன்னு பாடுறதா வாழ்க்கை இல்லையே. அந்த தட்டை எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியாது. மூன்றாவது, அதற்கேற்ற சுத்தம் என்னிலே காணப்பட வேண்டும். அப்போ ரெண்டாவது பிரியமான முக்கியமான ஒன்று பரிசுத்தம். எசேக்கியேல் 43:12 43:12 ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆலயம் என்று வருவது ரெண்டு விதமாக நம்ம படிக்கிறோம். ஒன்று, இனி யூதர்கள் கட்டப்போகிற ஒரு ஆலயம். இன்னொன்று சபையை குறித்த தீர்க்க தரிசனம். இன்னொன்று சபை என்றால் தனி நபராக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்மை குறித்த ஒரு வார்த்தை, தேவ வார்த்தை, நம்ம குடும்பம் இல்லை நம்ம நடத்துகிற ஊழியம், எப்படி வேண்டாலும் எடுங்க. நீங்களே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய பிரமாணம் என்ன, ஆகம விதி என்ன? இப்போ இந்த இந்துக்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த ஆலயம் ஆகம விதிப்படி கட்டப்படலை, நீங்கள் ஆகம விதிப்படி நீங்கள் பூஜை செய்யலை. ஆகம விதி. அப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் அந்த ஆலயத்தினுடைய இல்லாட்டால் சபையினுடைய ஆகம விதி பிரமாணம் என்னவென்றால், மலை உச்சியின் மேல் சுற்றிலும். இப்போ எங்கே தேவன் எங்கே போயிட்டார் எல்லாம் சொல்ல நேரம் இல்லை. தேவன் எங்கே போயிட்டார்? மலைக்கு போயிட்டார், ஆலயத்தில் இல்லை. மகாபரிசுத்த ஸ்தலத்திலேருந்து பிரகாரத்துக்கு வந்தார், பிரகாரத்திலையும் இருக்க முடியலை, வெளியே வந்தார், எருசலேம் பட்டணத்தில் இருக்க முடியலை, ஆண்டவர் மலைக்கு போயிட்டார். 8ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கு வீட்டில் படம் வச்சுருப்பாங்க, படத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. அந்த ஊரில் ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு வாரத்தில் ஒரு நாள் போய் பூஜை பண்ணுவாங்க. ஆனால் அந்த படத்தில் அந்த சாமி இல்லை, அந்த ஊர் கோயில் அந்த சாமி இல்லை. அந்த சாமி எங்கே இருக்கார்? மலையில் தான் இருக்கார். எப்படிங்க அந்த தொழுகை வந்தது அப்படின்னா, பைபிளில் இருக்கு. சாமி மலைக்கு போயிட்டார், மலையில் தேடி போகிறாங்க. அந்த மலை உச்சியின் மேல் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாக இருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம், நம்முடைய சபையினுடைய ரூல், ஆகம விதி. அதன் எல்லை எங்கும் கர்த்தருக்கு பரிசுத்தம். அது நம்முடைய வாழ்க்கை கெடுங்க. நம்முடைய வாழ்க்கை, கொடுக்கல் வாங்கல், பேச்சு, வார்த்தை, செய்கை, நடை, உடை, பாவனை எல்லாத்துலேயும் கர்த்தருக்கு பரிசுத்தம். கர்த்தருக்கு பரிசு, அதாங்க விதி, அதான் ரூலு. அந்த மலை உச்சியில் தேவன் இருக்கிறார் என்றால், எனக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்றால், நம்முடைய எல்லை எங்கும் கர்த்தருக்கு பரிசுத்தம்னு வரணுங்க. ஏற்றுக்கொள்ள மனதுடையவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். பிரியமானவர்களே, நம்ம வேதத்தில் பல இடங்களில் யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம். 28ஆம் அதிகாரம் 36-37 வசனங்கள், எக்ஸடஸ் 28 verses 36 and 37 அங்கே சொல்லியிருக்கோம். பிரியமானவர்களே, நெத்தியில் எழுதி ஒட்டிக்கொடாம்பாங்க. படிச்சிருக்கான், நெத்தியில் எழுதி ஒட்டிக்கோம்பாங்க. என் நெத்தியில் என்ன எழுதி ஒட்டியிருக்கணும் தெரியுமா? ராபர்ட், கர்த்தருக்கு பரிசுத்தம். விராஷா நதியில் மக்கள் அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடா. என் மூஞ்ச பார்த்தா தெரியணும் அவன் கர்த்தருக்கு பரிசுத்தம்.
நெத்தியில் எழுதி ஒட்டிக்கோ. பிரியமானவர்களே, பாஸ்டர் சுந்தரியார் சொல்வார், ஒரு கார்ட்டூன், அந்த கார்ட்டூனில் ஒருத்தன் அவன் முகத்தை மூடிக்கிட்டு இப்படி ஒரு பிளக்கார்டு பிடிச்சிருக்கான், இப்படி ஒரு பிளக்கார்டு வச்சுருக்கான், முகத்தை மூடிக்கிட்டான். அதில் எழுதியிருக்கு கர்த்தருக்கு பரிசுத்தம். முகத்தை மூடி, முகம் தெரியல, யாருன்னு தெரியல, அதை வச்சுக்கிட்டு போகிறான், கர்த்தருக்கு பரிசுத்தம். இன்னொருத்தன் அதே பிளக்கார்டு முதுகுக்கு பின்னால் வச்சுக்கிட்டு இருக்கான், கர்த்தருக்கு பரிசுத்தம். இன்னொருத்தன் அந்த பிளக்கார்டை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கான், கர்த்தருக்கு பரிசுத்தம். நாலாவது ஒருத்தன் போகிறான், எல்லாரும் பார்க்கும்படியா நல்லா நெஞ்சுக்கு நேரம் நீட்டிட்டு போகிறான், கர்த்தருக்கு பரிசுத்தம். நீ எப்படி பிளக்கார்டு வச்சுருக்க? முகத்தை மூடிட்டு கர்த்தருக்கு பரிசுத்தம்னு வச்சுருக்கோமா? முதுகுக்கு பின்னால் கர்த்தருக்கு பரிசுத்தம்னு வச்சுருக்கோமா? அதை யாரும் பார்க்காதபடி திருப்பி வச்சுக்கிட்டு கர்த்தருக்கு பரிசுத்தம்னு வச்சுருக்கோமா? எல்லோரும் பாருடா, நான் கர்த்தருக்கு பரிசுத்தம், நான் கர்த்தருக்கு பரிசுத்தம். அதான் நம்முடைய ஐடி, அதான் நம்முடைய அடையாளம். அது எல்லை எங்கும் கர்த்தருக்கு பரிசுத்தம் இருக்கும். நெற்றியில் எழுதி ஒட்டணும். உபாகமம் 23:14 வாசிங்க. டியூட்ரானமி 23:14. உன் பாளையம் எங்கும், நம்முடைய எல்லா எல்லையிலேயும் கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம் காணப்படக்கூடாது. I am set apart for God. என் தலைமுடியிலிருந்து, தலைமுடி வாருவதிலிருந்து, என்னுடைய நடை உடை, அந்த நகம் ஒவ்வொன்றிலேயும் அவர் அசுசியான ஒன்றை காணக்கூடாது, லௌகீகத்தை காணக்கூடாது, கர்த்தர் அருவருக்கிற அசுத்தம் காணப்படக்கூடாது. அவர் எனக்குள்ளே உலாவுறார். அவர் விரும்பாத காரியம் ஒன்று என்கிட்ட காணப்பட்டதுன்னா அவர் என்னை விட்டு விலகி போயிடுவார். நான் என் இஷ்டத்துக்கு நான் அலங்கரிப்பேன், என் இஷ்டத்துக்கு என் முடியை வச்சுக்குவேன், என் இஷ்டத்துக்கு நான் உடுத்துவேன், என் இஷ்டத்துக்கு உதட்டில் சாயம் பூசிக்குவேன், நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன்னு அவர் எப்படி உலாவ முடியும்? இது ஒன்றும் பெந்தெகோஸ்து உபதேசம் இல்லை. இட்ஸ் அ காமன் சென்ஸ். இட்ஸ் அ காமன் சென்ஸ். அவர் விரும்பாத காரியம் ஒன்று என்னிடத்தில் காணப்படக்கூடாது. நம்மெல்லாம் சுயாதீன பிரமாணத்துக்குரியவங்கிறாங்க. ஃப்ரீடம் அப்படிங்கிறது சட்டத்திட்டம் இல்லாத ஒரு காட்டுமிராண்டி வாழ்க்கைக்கு பேர் ஃப்ரீடம் கிடையாது. காட்டில் போனால் லெஃப்டில் போ ரைட்டில் போக சொல்லுவானா? காட்டில் ஒரு வீடு கட்டணும்னா ரூல்ஸ் போடுவானா? இந்த குடிசை இப்படி தான் இருக்கணும், அதுக்கு முன்னால் கார்ப்பரேஷனில் பெர்மிஷன் வாங்கணும், மெட்ரோவில் பெர்மிஷன் வாங்கணும், அப்படிலாம் ரூல் போடுவானா? இல்லையே. காட்டில் எப்படி வேணாலும் நீ ஒரு குடிசை போட்டுக்கலாம், வண்டி எப்படி வேணாலும் ஓட்டிக்கலாம், ரைட்டில் போனாலும் சரி, லெஃப்டில் போனாலும் சரி, சென்டரில் போனாலும் சரி, நீ எப்படி வேணாலும் வண்டி ஓட்டிக்கலாம். ரூல்ஸ் கிடையாது அங்கே. எங்கே ரூல்ஸ் உண்டு? நகரத்தில் தான் ரூல்ஸ் உண்டு. எருசலேம் காடா நகரமா? இப்போ ரூல்ஸ் உண்டா இல்லையா? என்னங்க சுயாதீனத்தை பற்றி பேசுகிறான்? அதான் முட்டாள்தனம்னு சொல்லுவார். என்ன சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, எங்கே ரூல்ஸ் இல்லையோ அங்கே காட்டு மிராண்டித்தனம் இருக்கும். நான் டீச்சராக இருக்கும்போது ஒரு வால் மேகசின் நடத்திட்டு இருந்தேன். அந்த வால் மேகசினில் எழுதினேன்,
நாம் எழுத படிக்கும்போது 4 ரூல் நோட் புக்கில் எழுதுவோம். 4 ரூல்ஸ் இருக்கும். 4 ரூல்ஸ் ப்ராக்கெட்டில் 4 ரூல். கொஞ்சம் எழுத நல்லா படிக்க ஆரம்பித்த பிறகு டபுள் ரூல் 2 கோடு இருக்கும், அதுக்குள்ளே எழுதுவோம். இன்னும் கான்ஃபிடென்ஸ் வந்த பிறகு சிங்கிள் ரூல் ஒத்த கோடு இருக்கும். நல்லா எழுத படித்த பிறகு அன்ரூல்ட் கோடே தெரியாது. ஆனால் யூ கேனாட் ரைட் அவுட் சைட் த பேப்பர். ரூலே இல்லைன்னா பேப்பருக்குள்ளே எழுத முடியுமா? சரி, நான் ரூலே இல்லாமல் எழுதியிருக்கேன், என் எழுத்தில் அங்கே ஒரு ரூல் இருக்குது, அதனால தான் இன்னொருத்தனால வாசிக்க முடியுது. என் எழுத்தில் ஒரு ரூல் இருக்குது, இல்லைன்னா எப்படி இன்னொருத்தன் வாசிக்க முடியும்? ரூல் இல்லாமல் எப்படிங்க வாழ முடியும்? பிரியமானவர்களே, சுயாதீனத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. இப்போ ஒருத்தர் உலக பிரகாரமாக வேஷம் போட்டுறாங்க, இல்லை இந்த கல்யாணம்னா இப்படி தான் நகைலாம் போடணும்னு விரும்புகிறாங்க. இப்போ நகைலாம் போடலன்னா யாராவது சொல்லுவாங்க, எனக்கு ஃப்ரீடம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் தப்பாக தெரியல, எங்கள் கலாச்சாரம் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு சுயாதீனம் இருக்குது. நான் ஏசியில் இருக்கும்போது பேசின ஒரு செய்தி, உனக்கு நகை போட சுயாதீனம் இருக்குன்னா, உனக்கு ஃப்ரீடம் இருக்குது, ரைட் இருக்குன்னா, நகை போடாமல் இருக்க எனக்கு ரைட் இருக்குடா, நான் போட்டே ஆகணுமா? உனக்கு போடுறதுக்கு ரைட் இருக்கு, எனக்கு போடாமல் இருக்க ரைட் இருக்கு, எனக்கு ரைட் இல்லையா? நீ ஏன் போடுற, யாராவது என்னவோ சொல்லுவாங்களே அப்படின்னு உலகத்துக்கு பயந்து போடுற. நான் ஏன் போடலை? வசனத்துக்கு பயந்து போடலை. சரி, 2 பேரும் பயப்படுறோம். ஆனால் நீ உலகத்துக்கு பயப்படுகிறது உன் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமான வேறொரு பிரமாணம். நீ செய்ய விரும்பாததை நீ செய்கிறாய். உலகத்துக்கு பயப்படணும்னு நீ விரும்பலான்னா பயப்படுற. ஆனால் நான் கர்த்தருக்கு அடிமையாக இருப்பதே என்னுடைய சுயாதீனம். நான் தான் தீர்மானம் எடுத்தேன். கர்த்தருக்கு அடிமையாக இருக்கணும், நான் தான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன். வசனத்துக்கு கீழ்ப்படியணும், நான் தான் தீர்மானம் எடுத்திருக்கேன். யார்கிட்ட கெத்து ஜாஸ்தி? நான் வசனத்துக்கு அடிமை. நான் வசனத்துக்கு அடிமையாக இருப்பது என்னுடைய சுயாதீனம். இட்ஸ் மை ரைட், இட்ஸ் மை ஃப்ரீடம். I have taken decision to be a slave to the word of God. அதாங்க சுயாதீன பிரமாணம். யாரும் என்னை கையை காலை கட்டி போட்டு வசனத்துக்கு கீழ்ப்படின்னு சொல்லலை. என் மாம்சத்துக்கு ஒத்து வரல, உலகம் அதுக்கு ஒத்து வரல, பிசாசத்துக்கு ஒத்து வர மாட்டான். இந்த உலகம், என் மாமிசம், என் உறவுகள், என்னுடைய எண்ணம் எல்லாவற்றையும் எதிர்த்து தான் நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறேன். யாருக்கு தில்லு ஜாஸ்தி? யாருக்கு சுயாதீனம் இருக்கு? விஷயமானவர்களே, நீ யோசுவத்தை பைத்தியகத்தனமாக இருக்கு. எனக்கு செய்ய சுயாதீனம் இல்லையா? உனக்கு செய்ய சுயாதீனம் இருக்குது. உனக்கு முக்காடு போடாமல் இருக்க சுயாதீனம் இருக்குது, எனக்கு முக்காடு போட சுயாதீனம் இருக்குன்னு ஒரு பொம்பளை சொல்கிறா. ஏன் போடுறேன்? பைபிள் எழுதியிருக்கு, போடுறேன். யாருக்கு தில்லு ஜாஸ்தி? போடுறவங்களுக்கா போடாதவங்களுக்கா? யாருக்கு சுயாதீனம் ஜாஸ்தி? நம்முடைய சுயாதீனத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சுயாதீனத்தின் அடிப்படையில் வசனத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். நீங்கள் வசனத்துக்கு ஒப்பு கொடுப்பதே உங்களுடைய ரைட். ஆண்டவர் கையை காலை கட்டி போட்டு நீ ஒப்பு கொடுன்னு சொல்லலை. அப்போ அந்த பரிசுத்தத்தை குறித்து நமக்கு ஒரு பெருமை. அது நம்முடைய ஐடி, அது நம்முடைய ஐடி. நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன், வெறும் நகைக்காக நான் சொல்லலை, விளக்கத்துக்காக சொல்கிறேன். பிரியமல்வர்த்தா என்று சொன்னாங்க, இந்த தாலி இல்லாத நம்ம கலாச்சாரம்னாங்க.
நிறைய பேருக்கு பைபிளும் தெரியாது, கலாச்சாரமும் தெரியாது, வரலாறும் தெரியாது. என்னத்தை பண்ணுறது பாவம். இதெல்லாம் நம்ம கலாச்சாரம். நம்ம கலாச்சாரத்தில் தாலியே கிடையாது, சங்க இலக்கியத்தில் தாலியே கிடையாது, தொல்காப்பியத்தில் தாலியே. இது ஆரிய கலாச்சாரம். திராவிட இயக்கத்தில் தாலியே கிடையாது. ஆரிய கலாச்சாரத்துக்கு அடிமையாகி தாலி கட்டினவங்க ஆண்டுக்கு ஒரு முறை அதுக்கப்புறம் அந்த தாலியை கணவன் மனைவியுமாக சேர்ந்து அகற்றுறாங்க. அதுதான் திராவிட கலாச்சாரம். சரி, இது கலாச்சாரம்னு சொல்கிறீங்க, இங்கே தாலி கட்டுறது கலாச்சாரம். அப்போ புருஷன் இறந்தோன்னு நகையை கலத்தணும்ல, அதையும் கலத்த மாட்டேக்கங்க. புருஷன் இறந்த பிறகு மொட்டை அடிக்கணும்ல, அதையும் மொட்டை அடிக்க மாட்டேக்கங்க. புருஷன் இறந்த பிறகு உப்பு போடாமல் தானே சாப்பிடணும், ஏன் உப்பு போட்டு சாப்பிட்றாங்க? புருஷன் இறந்த பிறகு வெள்ளை துணி தானே உடுத்தணும், ஏன் வெள்ளை துணி உடுத்த மாட்டேக்கங்க? இது இச்சைங்க. கலாச்சாரத்தை பின்பற்றினா ஒழுங்காக பின்பற்றணும்ல. உப்பு போட்டு சாப்பிட்டா அப்புறம் பால் உணர்வு வந்துடும்ல. ரெண்டையும் ஒழுங்காக பின்பற்றுங்க. தாலி கட்டுனா கணவன் இறந்தால் தாலியை கழுத்த ஆயத்தமாக இருங்க. சும்மா ஒரு செயின் போட்டுக்கிறது, டாலர் மாத்திரம் கழட்டிடுறது. எதுக்காக? பாதுகாப்பாக இருக்குமா. அவன் தாங்க எவனாவது அறுத்துட்டு போவான், அதுலேயே பாதுகாப்பு இருக்குது. ஐயோ ஐயோ, என்னத்தை சொல்கிறது. இருக்கட்டும், இதே ஒரு ஆதங்கம். பிரியமானவர்களே, நமக்கு இந்த காரியத்தை குறித்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெருமை வேணும். சத்தியத்துக்கு கீழ்ப்படிடும். நம்ம எல்லை எங்கும் கர்த்தருக்காக நான் பிரிந்திருக்கிறேன். அது என்னுடைய ஐடி. எனக்கு ரொம்ப வேடிக்கையான காரியம் என்னென்னா, பெந்தைகோஸ்த சபை வேணும், பெந்தைகோஸ்த பிரசங்கம் வேணும், பெந்தைகோஸ்த ஜபம் வேணும், பெந்தைகோஸ்த அபிஷேகம் வேணும். ஆனால் பார்க்கறதுக்கு மாத்திரம் பெந்தைகோஸ்த தெரியக்கூடாது. என்னங்க இது? பெந்தைகோஸ்த பார்த்தா பெந்தைகோஸ்த மாதிரி தெரியக்கூடாது. ஏன் தெரியக்கூடாது? அவங்க முஸ்லீமை பார்த்தா முஸ்லீம் தெரியுதில்ல, ஒரு ஹிந்துவை பார்த்தா ஹிந்துன்னு தெரியுதில்ல. அப்போ நம்மளை பார்த்தா ஏங்க ஒரு கிறிஸ்தவங்கன்னு தெரியக்கூடாது? ஏன் அதில் பெருமை இருக்கக்கூடாது? பெருமை வேண்டாங்க, ஒரு ஐடி தானே. பரிசுத்தத்தை பற்றி வேதத்தில் சொல்லும் போதெல்லாம் உள்ளும் புறம்பும் பரிசுத்தம், உள்ளும் புறம்பும் பரிசுத்தம். கர்த்தர் வரும்போது நம்முடைய ஆவி, ஆத்மா, நம்முடைய சரீரம் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:23. பிரியமான எபிரேயர் 12:14 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். பிரியமானவர்களே, நான் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை. அப்போ நமக்கு ரொம்ப தேவையான 3 தூண்கள் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு. முதலாவது பார்த்தோம் சத்தியம், அது ஒரு தூண். இன்னொன்று, நம்ம எல்லை எங்கும் கர்த்தருக்கு பரிசுத்தம். பரிசுத்தம்னா கர்த்தருக்காக பிரிந்திருக்கு. என்னுடைய ஐடி இது. ஐ ஆம் செப்பரேட்டட் ஃப்ரம் அதர்ஸ். ஐ செட் அபார்ட் மை லைஃப் ஃபார் காட்ஸ் பர்பஸ். இப்போ நகை கலத்தணுமா, நகை போடணுமா, நகையை பற்றி பேச வரல, ஒரு உதாரணத்துக்கு அதை சொன்னேன். நம்முடைய எல்லை எங்கும் ஒரு ஐடி வேணும். ஐ ஆம் லிவிங் ஃபார் கிரைஸ்ட். என் நெத்தியில் எழுதி ஒட்டியிருக்கணும், இவன் கர்த்தருடைய பிள்ளை. அதாவது என்னுடைய பேச்சு, வார்த்தை, செய்கை, கொடுக்கல் வாங்கல் எல்லாமே என்னை கர்த்தருடைய பிள்ளையாக காண்பிக்க வேண்டும், கர்த்தருக்காக வாழ்பவனாக காண்பிக்க வேண்டும். சும்மா ஸ்டேஜில் இருந்தால் வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக, செத்தாலும் கர்த்தருக்காக எல்லாம் பாடுபடக்கூடாது. சரி, நம்பர் 3 இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 2 முக்கியம்தான், ஆனால் இதை நான் சென்டர் பில்லர், ஏன்னா இது இன்றைக்கி சபையில் இல்லை, இதை நான் சென்டர் பில்லர் அப்படின்னு சொல்கிறேன். 1, 2, 4, 5. சென்டர் நம்பர் 3 பக்தி வைராக்கியம், பயற்றி, ஒரு பக்தி வாழ்க்கை. தேசபக்தி, மொழி பக்தி அப்படிலாம் சொல்கிற மாதிரி தேவ பக்தி. பிரியமானவர்களே, ஒரு சில வசனங்களை வாசிப்போம். இப்போ பயற்றி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இட்ஸ் a term used for religious and spiritual context.
ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாக மத சம்பந்தமாக நம்ம காண்பிக்கிற பக்தியை காட்டுது. இது நிறையா இருக்குது, நான் வாசிக்கலை, நேரம் கருதி கடந்து போகிறேன். முதலாவது நம்பர் 25 verses 11 and 13 வாசிங்க. பிரியமானவர்களே, அங்கே மீதியானியரும் இஸ்ரவேலரும் ஒன்றாக கலந்துருக்காங்க. தேவனுடைய வாதை இஸ்ரவேலுக்குள்ளே வந்துடுச்சு. ஒரு இஸ்ரவேலில் ஒருத்தர் மீதியான ஒரு பெண்ணை அப்படி கூப்பிட்டு வந்து, எங்கன்னா நான் இஷ்டப்படி இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளோடு கூட உடலுறவு கொள்கிறான், ஒன்றாக கலக்கிறான். அந்த பார்த்த உடனே பினகாஸ் கையில் ஒரு ஈட்டி எடுத்துகிட்டு போய், பிரியமானவர்கள், அந்த 2 பேரையும் சேர்த்து, ஒன்றா இருந்த 2 பேரையும் சேர்த்து ஒரே குத்துறான். நான் ஏசியில் இருக்கும்போது ஒரு முறை ஸ்பியர் ஆஃப் பினகாஸின் ஈட்டி, அந்த ஈட்டியை பற்றி மாத்திரம் ஒரு நாள் பேசினேன். பினகாஸினுடைய ஈட்டி, பிரியமானவர், அப்போ தான் அவனை பற்றி அப்படி குத்தினான். அதனால் வாதம் நின்றுடுச்சு. அவனை பற்றி தான் அங்கே சொல்லியிருக்கு. அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம ஒருத்தரை ஈட்டி எடுத்து குத்த முடியாது, ஆனால் தப்பை தைரியமாக தப்புன்னு சொல்ல முடியும். அதான் பினகாசுடைய ஈட்டி. அதை சொல்கிறதுக்கு பயப்படுறவங்க, நீ மீதியானோட கலந்துருக்க தப்பு, சபை உலகத்தோடு கலந்துருக்கிறது தப்பு, வசனத்தை எடு, தப்புன்னு சொல்லுவோம். சொல்ல ஏன் பயப்படணும்? பிரியமானவர்களே, பினகாசுடைய ஈட்டி, சுந்தரியா பின்னால் உட்காந்துருந்தார், அப்போ தான் பேசினார். The spear of Phinehas, the spear, அந்த ஈட்டி வேணும். அது மாத்திரம் பொதுவாக ஒரு பக்தி வாழ்க்கை நமக்கு வேணும். பிரியமானவர்களே, சங்கீதம் 12:1 வாசிக்கிறோம். சங்கீதம் 12:1, ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், குறைந்திருக்கிறார்கள். சங்கீதம் 69:9, Psalm 69 verse 9, உம்முடைய வீட்டை குறித்த உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இந்த பக்தி வைராக்கியம் அவரை எப்படி பட்சித்தது அப்படிங்கிறத நம்ம யோவான் 2:17 பார்க்குறோம். அந்த வசனம் அங்கே தீர்க்க சீஷர்கள் நினைவு கூறுறாங்க. சங்கீதக்காரன் சொன்னால், உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்படின்னு எழுதியிருக்கிறான். அது எப்படிங்க நிறைவேறிச்சது? சாட்டை எடுத்து அவர் மனுஷர் அடிக்கலை, அந்த ஆடு மாடெல்லாம் விரட்டினார், புறாவெல்லாம் விரட்டினார், அந்த காசு கூடையெல்லாம் தள்ளி போட்டார். அங்கே தான் அந்த வசனம் நிறைவேறுது. நிறைவேறணுமா வேண்டாமா நம்ம வாழ்க்கையில்? அதனால தான் மீகா 7:2 கூட வாசிக்கிறோம், தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்றுப்போனான். வசனத்தை குறிச்சிக்கோங்க, தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்றுப்போனான். அப்படி தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்றுப்போனால என்ன நடக்குதான் வாசிங்க, அவனவன் யாரையாவது சபையில் பிடிக்கிறதுக்கு வேட்டையாடுறான், அவ்வளோதான் வேலை நடக்குது. பக்திலாம் இல்லை, எப்படியாவது ஆள் பிடிக்கிறதுக்கு வேட்டையாடுகிறார்கள். காதுள்ளவன் கேட்க கடவன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 9:31 வாசிக்கிறோம், சபை பக்தி விருத்தி அடைந்து பெருகிட்டு. அப்போஸ்தலர் 9:31. அப்போஸ்தலர் 20:32 பவுல் சொல்கிறார், நீங்கள் பக்தி விருத்தி அடையணும், பக்தி விருத்தி அடையணுங்கிறார். இந்த பக்தி விருத்தி என்ற சொல் மாத்திரம் புதிய ஏற்பாட்டில் 11 இடத்துல வருது. பக்தி விருத்தி அடையணும், இந்த பயஸ் லைஃப். இன்றைக்கி பெந்தேகோஸ்தில் இந்த பயஸ் லைஃபே இல்லாமல் போயிடுச்சு. பிரியமானவர்களே, சில அடிப்படை உபதேசங்களை தவிர வாழ்க்கை முறை, இந்த பக்தி வைராக்கியம்
அதிகமாக நான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள்ட்ட பார்க்குறேன். ஒரு நாள் கோவாலேருந்து வந்த ஒரு கத்தோலிக்க குடும்பம், வைராக்கியமான ரோமன் கத்தோலிக்கர்கள். அவங்க சென்னைக்கு வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு போகிறேன். சாந்தம் கத்தீட்ரலை காட்ட கூப்பிட்டு போகிறேன். அப்படியே அவங்க தோமா வந்த இடம், அந்த கத்தீட்ரலுக்குள்ளே போன உடனே அவங்க அந்த முழங்கார் படிட்டு அவங்க ஜெபித்தது அப்படியே பரலோகத்துக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. அவங்கள பார்த்தா அப்படி பக்தி வினயத்தோடு அவங்க முழங்கார் படிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கண்ண மூடி இருக்காங்க. அப்படியே அவங்க பரலோகத்துக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. பிரியமானவர்களே, இன்றைக்கு சபையில் அந்த பக்தினால் உள்ள ஒரு வைராக்கியம், சர்ச்சை பற்றிய வைராக்கியமே இல்லை. ஆராதனை பற்றிய வைராக்கியமே இல்லை. பிரியமானவர்களே, ஆராதனைக்கு பிந்தி வரதை பற்றி எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்குள்ள அந்த பக்தி வர மாட்டேங்குது. விசுவாசிகளை குறித்த நேரத்துக்கு வான்னு சொல்கிற ஊழியக்காரர் எத்தனை பேர் ஊழியக்கார கூட்டத்துக்கு குறித்த நேரத்துக்கு போகிறோம்? பிறர் கண்ணில் இருக்கிற துரும்ப எடுத்து போடுற நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்கலன்னா நம்மளை பார்த்து ஏசு என்னன்னு சொல்கிறாரு? மாய்மாலக்கார். நான் கரெக்டாக போக மாட்டேன், விசுவாசி கரெக்டாக வரணும். அட மாய்மாலக்காரங்கள அப்படி தானே சொல்லுவார் அவர். நான் சொல்லலைங்க. பக்தி இருக்கா? ஜெபம் பண்ணும்போது, வேதம் வாசிக்கும்போது, சத்தியத்துக்கு அடுத்த காரியங்க, இந்த பக்தி வைராக்கியம் நம்மளை பட்சிக்குதா? முன்பெல்லாம் 4:30 மணிக்கு அப்படி வாக்கிங் பண்ணிங்கன்னா இந்த பெரம்பூர் ஏரியாலெல்லாம் கிறிஸ்தவ குடும்பங்களில், எந்த டினாமினேஷனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ குடும்பங்களில் பாட்டு சத்தம் கேட்கும். குடும்பமாக பாட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அற்று போயிடுச்சுங்க. பக்தி வைராக்கியம் அற்று போயிடுச்சு. ஆனால் மிக முக்கியமான ஒரு ரிலீஜியஸ் லைஃப், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது பக்தி. நம்முடைய வாழ்க்கையில் அந்த பக்தி வேணும், அந்த பயற்றி. ஒரு பக்கம் சத்தியம், ஒரு பக்கம் பரிசுத்தம். இந்த சத்தியம் பரிசுத்தம்னு 2 காரியங்கள் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் சென்ட்ரல்லேருந்து பேலன்ஸ் பண்ணுறது. நான் பரிசுத்தமாக இருக்கேன்னா பக்தி இருக்கணும். நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறேன்னா என் வாழ்க்கையில் ஒரு தேவ பயம் இருக்கணும். இன்னொரு பக்திக்கு சொல்ல பண்ண தேவ பயம். ஒரு முக்கியமான வசனத்தை காட்டி கொடுக்குறேன். எத்தனை பேர் அதை இதற்கு முன்பாக புரிந்திருக்கணுமோ தெரியல, எளிதாக நினைவைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வசனம். ரோமர் 2:22. விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோயில்களை கொள்ளையிடலாமா? இதெல்லாம் வாசித்திருப்போம். ஆனால் நம்ம அநேகர் அது மூலத்தில் எப்படி இருக்கோ அப்படி புரிஞ்சுக்காமல் போயிருப்போம். That commit sacrilege. You abhor idol. But can you commit sacrilege? இந்த சாக்ரிலேஜுங்கிறதுக்கு தமிழில் கொள்ளையிடலாமான்னு போட்டாங்க. கோயிலை கொள்ளையிடலாமா? நாங்கள் கோயிலே இல்லை. கேன் யூ அப்ஹர் ஐடல்ஸ், கேன் யூ கமிட் சாக்ரிலேஜ் அப்படின்னு இருக்கு. இந்த சாக்ரிலேஜுங்கிறது தான் பொதுவாக எல்லா மொழிபெயர்ப்புலையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த சாக்ரிலேஜ் என்பதற்கு தமிழில் சொன்னால், விக்கிரகங்களை அருவருக்கிற நீ தெய்வ நிந்தை செய்யலாமா? மார்ஜினில் ஒன்றா குறிச்சிக்கோங்க. விக்கிரகங்களை அருவருக்கிற நீ தெய்வ நிந்தை செய்யலாமா? அன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய ஆஸ்பத்திரி. அங்கே ஒரு விக்கிரக சிலை இருக்குது. அவங்க வணங்குகிற ஒரு தெய்வத்தினுடைய ஒரு உருவச்சிலை அங்கே இருக்கு. அதுக்கு முன்னால் வர்றவங்க நல்ல டாக்டர்ஸ், பெரியவங்க.
காலில் இருக்கிற பாதரட்சியை கலத்திட்டு அந்த விக்கிரகத்துக்கு முன்னால் பணிவாக வணங்கிட்டு போகிறாங்க. அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக பணியாக வணங்கிட்டு போகிறாங்க. நான் அதை விக்கிரக ஆராதனைன்னு சொல்ல மாட்டேன். அந்த கல் அவங்க வணங்குறாங்க நான் சொல்ல மாட்டேன். அந்த கல்லில் அவங்க தெய்வத்தை கண்டு வணங்குறாங்க. அவங்க அப்படி வணங்குறாங்க. நான் அந்த விக்கிரகத்தை வைக்கலை. இங்கே இயேசு படம் எதுவுமே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், 2 அல்லது 3 பேரை நாமத்தினால் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்ன இயேசு இங்கே இருக்கிறார்னு சொல்கிறேன். இங்கே ஒரு விக்கிரகம் இருக்கும்போது அவனுக்கு வருகிற தெய்வ பயம் இயேசு இங்கே இருக்கிறார் என்று உணர்கிற எனக்கு வரவில்லை என்றால் அவனை விட நான் கேவலமானவன்ல. அவங்க ஒரு விக்கிரகம் வச்சோன்னு தெய்வம் இருக்காருன்னு நினைக்கிறான். அதெல்லாம் இல்லைப்பா, தெய்வங்க இருக்காருப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். யாருக்கு பக்தி அதிகம் வேணும்? அவன் அங்கே தெய்வம், அந்த விக்கிரகத்தில் தெய்வம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே செருப்பை கலத்துறானே. நான் கூடி ஒரு இடத்துல தேவன் இருக்காருன்னு தெரிஞ்சு நான் செருப்பை கலத்தாமல் இருந்தேன்னா அதுக்கு பேர் தாங்க சாக்ரிலேஜ். நீ வீட்டில் போய் அந்த பொருளை பாருங்கள். தெய்வ நிந்தை. இந்த சாக்ரிலேஜ் என்ற சொல்லினுடைய பொருள் வயலேஷன் ஆர் ப்ரொஃபனேஷன், தீட்டுப்படுத்துவது ஆஃப் எனிதிங் சேக்ரெட் ஆர் ஹெல்ட் சேக்ரெட். எதையாவது புனிதம் என்று நினைக்கிறதை மீறுவது, தீட்டுப்படுத்துவதுக்கு பேர் தான் சாக்ரிலேஜ். அதை தெய்வ நிந்தை என்று சொல்லுவார்கள். புனிதமான அல்லது புனிதமாக கருதப்படும் எதையும் மீறுதல் அல்லது அவமதிப்பது தெய்வ நிந்தையை குறிக்கிறது. நம்ம ஒன்றான மெய் தெய்வத்தை வணங்குற நாம், அதுக்காக ஒரு கூடுகை வச்சிருக்கிற நாம், இந்த கூடுகையில் தேவன் இருக்கிறார் என்று நினைக்கிற நாம் தெய்வ நிந்தை செய்யலாமா? அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கட்டும், நான் அப்படியே ஆடி அசைஞ்சு வரேன்னு வர முடியுமா? அது தெய்வ நிந்தை இல்லையா? பிரியமானவர்களே, இது நான் விக்கிரகம் வைக்கலை, ஒரு சிலுவை கூட வைக்கலைங்க. இன்றைக்கி பெந்தகோஸ்து கோயிலெலாம் சிலுவை வந்துடுச்சு. இங்கே நீங்கள் சிலுவை கூட பார்க்க முடியாது. ஆனால் அங்கே தேவன் இருக்கிறங்க உணர்வு இருக்குல்ல. இன்றைக்கு சாதாரணமாக அதெல்லாம் ஷூஸ் போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஷூஸ் போட்டு தான் பிரசங்கம் பண்ணணும் என்று கேட்டீங்க. எல்லாம் பழைய ஏற்பாடு. இது ஜஸ்ட் அ வர்ஷிப் பிளேஸ். என் தேவன் மாறாதவன். ஆடு மேய்க்கிற இடம், ஆட்டு சாணியெல்லாம் கிடக்கிற இடம், முள்ளும் கல்லும் இருக்கிற இடம், முள் புதர் எரியுது, முள் இருக்கிற இடம், அந்த இடத்துல என் தேவன் வெளிப்படும் போது அன்றைக்கு மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீ நிற்கிற பூமி புனித பூமி, உன் பாதரட்சியை கழட்டி போடு என்று சொன்னாரே. இன்றைக்கு ஆராதனைக்காக நாம் குறித்திருக்கிற இடம் புனித பூமி இல்லையா? அந்த ஆட்டுப்புழுக்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், உன் பாதரட்சியை கழட்டி போடுன்னு சொல்லி. தேவன் மாறிட்டாரா? அன்றைக்கு மோசைக்கு வெளிப்பட்ட தேவன் வேறு, இன்றைக்கு சபையில் பேசுகிற தேவன் வேறா? யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை ஊழியக்காரங்க ஆறாவது நேரத்தில் ஃபோன் பேச ஊழியக்காரங்க. தெய்வ நிந்தைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தெய்வ நிந்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கக்கூடாது. ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்.
விக்கிரகங்களை அருவருக்கிற நீ தெய்வ நிந்தை செய்யலாமா தான் அவர் கேட்டது. உன்னுடைய பேச்சு வார்த்தை பழக்கம். கால் மேலே கால் போட்டு பைபிள் வாசிக்கிறாங்க. ஒரு ஆள்கிட்ட அப்படி பேசுவேன் நீ கால் மேலே கால் போட்டுட்டு? ஆண்டவர் என்கிட்ட ஆண்டவரே பேசும் ஆண்டவர் தானே பேசுகிறாரு. எப்படி பைபிள் வாசிக்கணும்? அப்படி கடலை குடிச்சிட்டே ஜெபம் பண்ணுறான். அதிகாரத்தில் அப்படி பேசுவேன் கடலை குடிச்சிக்கிட்டே? தெய்வ நிந்தை. ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார், நான் ஆண்டவரோடு பேசுகிறேன். இது அவருடைய டைம், அவருடைய இடம். நம்ம எல்லையில் பரிசுத்தம் இருந்தால் மாத்திரம் போதாது, நம்முடைய வாழ்க்கையில் பக்தி இருக்கும். டிவோஷன், dedicated to the Lord, honoring his things. அவருக்கு அடுத்த காரியங்கள் ஆனர் பண்ணுறோம். இன்றைக்கி தேசத்தில் பக்தியற்றவன் அற்றுப்போனான் என்பது போல் பெந்தேகோஸ்தில் ஒட்டு மொத்தமாக பக்தியற்றவர்கள் அற்று போனாங்க. சிரித்து பேசுகிறது. அதில் நாங்கள்லாம் சிஎஸ்ஐ பின்னணிங்க, சில நல்லா இந்து பின்னணிலேருந்து வந்திருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ பக்தியாக அன்றைக்கி கோயிலுக்கு போயிருப்பீங்க. சாமி கண்ணை பிடுங்கிடுவார்னு பயந்துருப்பீங்களே. தொழுகையில் அவன் காட்டுற ஒரு பக்தி நம்ம காட்டக்கூடாதா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ தெய்வ நிந்தை செய்யலாமா? அங்கே கோயிலை கொள்ளையிடலாமா? இல்லை, தெய்வ நிந்தை செய்யலாமா? You that abhors idols, can you commit sacrilege? மெயின் தூண், நடுவில் இருக்கிற தூண், சத்தியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பரிசுத்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில் பக்தி வேணும். காணிக்கை கொடுக்குறோம், ஒரு பக்தி வேணும். பக்தியோடு கொண்டு கொடுக்கணும். ஏன்னா பிச்சைக்காரனுக்கா காசு போடுறோம்? ஒரு ஊழியக்காரர் கொடுக்குறோம், நாம் ஒரு மூத்த ஊழியக்காரர் கொடுக்கலாம், இல்லை இன்னொரு ஊழியக்காரருக்கு உதவி செய்கிறோம், ஒரு மிஷினரிக்கு ஹெல்ப் பண்ணுறோம். எப்படி செய்யணும்? அதை என்ன பக்தி காட்டுறோம்? நம்ம எல்லை நம்முடைய வாழ்க்கையில் திசப்பில்லை பக்தி வேணும். நல்லா ஜெபிங்க. என்னுடைய வாஞ்சை நான் சொன்னது போல் இதை டாக்குமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பக்தி வேணும். சர்ச்சுக்குள்ளே வந்தால் பக்தியோடு வரணும். ஆலயத்துக்கு போகும்போது அவங்க நடையை குறித்து கவனமாக இருக்கணும். நான் சொல்ல சர்ச்சுக்கு வீட்டிலேருந்து புறப்படும் போதே இந்த ஸ்டெப்ஸ் வித்தியாசம் இருக்கணும். இந்த ஸ்ட்ரீட்டில் நுழையும் போது இன்னும் அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணணும். அந்த கேட்டுக்குள்ளே வரும்போது இன்னும் அந்த ப்ரெசன்ஸ் நீங்கள் உணரணும். இந்த இடத்துக்குள்ளே வரும்போது அந்த பிரசன்னத்துக்குள்ளே வரணும். உள்ளே அழைத்து செல்லும். உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளே என்னை அழைத்து செல்லும். அந்த பக்தி நமக்கு வேணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நான்காவது கருதி குறிப்புகளாக போகிறேன். நான்காவது யூதா 1:22 வாசிங்க. யூதா 1:22. சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து. பிரியமானவர்களே, ஒரு சிலரை ஆகிலும் நம்ம அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சிக்கணும். பயத்தோடு ரட்சிக்கணும். நரகாக்கினைக்கு பயத்தோடு சொல்கிறேன். நம்முடைய ஊழியம் ஒரு சிலரை ஆகிலும் நரகாக்கினைக்கு விலக்கி காக்கணுங்க.
நரகாக்கினைக்கு விலக்கி காக்கணும். அதனால தான் பவுல் எழுதுவார் 2 கொரிந்தியர் 5:14, 2 கொரிந்தியர் 5:14, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுது. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுது. எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். நான் ஒன்று நிதானிக்கிறேன். நிதானம் என்ற தமிழ் சொல்லினுடைய பொருள் நில் தான் அம். நில் தான் அம், அதான் நிதானம். நிதானம் என்றால் நான் எடுத்திருக்கிற ஸ்டாண்டில் அழகாக நிற்கிறேன். அம் என்றால் அழகு, அம்மு அம்மா. அம் என்றால் அழகு. நான் எடுத்திருக்கிற ஸ்டாண்டில் அழகாக நிற்கிறேன். என்ன ஸ்டாண்டு? வாழ்ந்தால் இயேசுக்காக, செத்தா இயேசுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டேன். அந்த ஸ்டாண்டில் அழகாக நிற்கிறேன். தெருவில் பார்க்குறேன், அதை குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறான். ஒரு பிள்ளை அனாதையாக பிளாட்ஃபார்மில் நின்று அந்த குப்பை தொட்டியிலேருந்து எச்சியலையை தேடிக்கிட்டு இருக்கு. பார்க்குறேன், என் இயேசு அந்த பிள்ளைக்காக தானே மரித்தார், எல்லாருக்காக தானே மரித்தார். அதை குடிச்சிட்டு விழுந்து கிடக்கானே, அவனுக்காகவும் இயேசு மரித்தார். அந்த குப்பை தொட்டில் எச்சியல் எடுத்துக்கிட்டு இருக்க அந்த பிள்ளைக்காக தானே இயேசு மரித்தார். நேரமாக செய்யணுமே. இயேசு அவங்களை ரட்சிக்க மாட்டியா? அந்த குடிகாரனை ரட்சிக்க மாட்டியா? அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவணும். அதான் உண்மையான கிறிஸ்தவம். நான் ரட்சிக்கப்பட்டது எதற்காக? மற்றவர்களை ரட்சிப்பதற்காக. நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் கதீட்ரல் ஹைஸ்கூலில் படித்தேன். எங்கள் ஸ்கூலுடைய மோட்டோ லைட்டட் டு லைட்டன். நான் விளக்கேற்றப்பட்டது மற்றவர்களுக்கு விளக்கேற்றுவதற்காக. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது, நீங்கள் சத்தியத்தை அறிந்தது, நீங்கள் பரிசுத்தமாக இருப்பது மற்றவர்களை ரட்சிப்பதற்காக. அப்போ இவங்களெல்லாம் ரட்சிப்பதற்கு இயேசு மரித்தாரே, நான் என்ன செய்யணும்? என்னுடைய மரணம் அவர்களுக்கும் ரட்சிப்பாக இருக்கணும். அப்போ என்னுடைய வாழ்க்கை அவங்களுக்கு ரட்சிப்பாக இருக்கணும். அந்த அன்பு என்ன செய்யுது? நெருக்கி ஏவுது. நெருக்கி ஏவுது, ஜெபிக்க வைக்குது, அவங்கள்ட்ட பேச வைக்குது. ஒரு சிலரை ஆகிலும் எப்படியாவது அந்த நரகாக்கினைக்கு விலைக்கு காக்கணுமே. அதாங்க நம்முடைய பேஷன் ஃபார் பெரிஷிங் சோல்ஸ். அவனுடைய பெரிதான கிருபை என்னை ரட்சிக்கப்பட்ட புதுசில் வாசித்த ஒரு புத்தகம். நாட்டில் பயங்கர புத்தக பைத்தியம். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவிக்குரிய புத்தகங்களாக வாசித்தேன். ஆஸ்வால் ஜே ஸ்மித் எழுதின ஒரு புத்தகம் பேஷன் ஃபார் சோல்ஸ். ஆத்ம பாரம், ஆத்ம பாரம். சத்தியம், பரிசுத்தம், பக்தி. பக்திக்கு இந்த சைடில் வெறும் பக்தியாக இருந்தால் போதாது, எனக்கு ஆத்ம பாரம் தாரும். ஒரு சாக போகும்போது நீ உனக்கு மரணம் சமீபம்னு சொல்லும்போது மரண படுக்கையில் பாடின பாடு தான், ஆத்மா ஒன்று ரட்சியாமல். ஆண்டவா, நான் எப்படி உங்கள்கிட்ட வருவேன்? ஆத்மா ஒன்று ரட்சியாமல் எப்படி நான் உங்கள்கிட்ட வருவேன்? பிரியமானவர்களே, ட்ரெயினில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், பக்கத்தில் ஆட்கள் இருக்காங்க. அந்த நெருக்கம். ஒரு சொற்றொடர் உண்டு, நீ மிஷினரி ஊழியம் போவோம், சொல்லப்பட்டிராத இடங்களுக்கு போவோம், மலைகளுக்கு போவோம், காடுகளுக்கு போவோம், சொல்லப்பட்டிராத இடங்களுக்கு போவோம். ஆனால் ரட்சிக்கப்படாதவனுடைய the unsaved neighbor, the unsaved neighbor is your mission field.
உன் பக்கத்தில் ரட்சிக்கப்படாத ஒரு நேபர் இருக்கிறான் பாருங்கள், அவன் தான் அவனுடைய மிஷினரி பணித்தளம். அவன் ரட்சிக்கப்படணுங்கிற வாஞ்சை, ஏக்கம், நெருக்கம் இல்லை. ஏதோ மலையில் இருக்கிற ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னா கண்ணில் கண்ட சகோதரனே அவனால் நேசிக்க முடியல. காணாத சகோதரத்தில் எப்படி நீ அன்பாக இருப்ப? ரட்சிக்கப்படாத பக்கத்து வீட்டுக்காரன் மேலே உனக்கு அன்பு இல்லை என்றால், அவன் ரட்சிப்புக்காக உன்னால் உருக முடியலை என்று சொன்னால், எங்கேயோ மலையில் இருக்க ஒருத்தர் ரட்சிக்கப்படணும் எப்படி உருகிற? அங்கே போக வேண்டாம்னு சொல்லலை. மிஷினரி ஊழியத்தில் எனக்கு என்றைக்கும் மரியாதை உண்டு. அதுக்காக வாஞ்சிக்கிறேன், கதறேன். ஆனால் எங்கோ மலையில் இருக்க ஒருத்தர் மேலே உனக்கு பாரம் இருக்க, பக்கத்து வீட்டுக்காரன் மேலே பாரம் இல்லையா? பிரியமானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்ட தேவ அன்பு நம்மை நெருக்கி ஏவனாதான் ஒரு பில்லர். அப்படியே அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது, ரட்சிக்கப்படாதவங்களை பார்க்கும்போது, நிச்சயமற்ற ஒரு நித்தியத்துக்கு நேராக இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது ஒரு வேதனை உங்களுக்கு வருமானால் நீங்கள் கிறிஸ்தவர்கள். அந்த வேதனை வரலைன்னா நான் தாழ்மையாக சொல்கிறேன், மன்னிச்சுக்கோங்க, உங்கள் ரட்சிப்பை குறித்து கொஞ்சம் கேள்வி கேட்டு பாருங்கள். பரிசுத்தாவி உண்மையாகவே பெற்றுக்கிறோமா இல்லை சும்மா பாஷைகளை பேசுகிறோமா? ஏன்னா பரிசுத்தாவி என்னில் ஊற்றப்பட்டு இருந்தால் அந்த அன்பு என்னை நெருக்கிய பரிசுத்தாவியினால் தேவ அன்பு என்னுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். எனக்கு ஆத்ம பாரம் இருந்தால் எனக்குள்ளே இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவி. எனக்கு ஆத்ம பாரம் இல்லாமல் நான் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டிருப்பேன். ஏனால் அந்த ஆவியை குறித்து நான் சந்தேகப்படுகிறேன். மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்படுது. வெறும் வரங்கள் அல்ல, வெறும் குறி சொல்கிற ஆவி அல்ல. குறி சொல்கிறதுன்றா தவறாக நினைக்காதீங்க, குறிப்பாய் சொல்வது. எனக்கு என்ன ஆவி இருக்குது? அன்பினாலே நெருக்கப்படுகிற ஆவி இருக்குதா? குறி சொல்கிற ஆவி இருக்குதா? மாயதாளங்கள் செய்கிற ஆவி இருக்குதா? ஆத்மாக்களை ரட்சிக்கிற ஆவி இருக்குதா? ஜீபூம்பானா மழை வரும், ஜீபூம்பானா மழை வராது. எலியா கூட அப்படி தான் ஜெபிச்சான். இன்றைக்கி சில ஜெபிச்சா வானத்திலிருந்து பொன் துகள்கள் விழுதான். சும்மாவே தங்க வேலை எகிரிட்டுருக்கு. இதில் இவனுக்கு ஜெபிச்சு பொண்ணு விழுதான். அவள் ஜெபிச்சா பர்ஸில் காசு வந்துடுமா? என்ன அயோக்கியத்தினது? இப்போ நான் ஜெபிச்சு இவங்க டேனியல் ஜெபக்குமார் பர்ஸில் காசு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4,000 ரூபா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் ஜெபிச்சனால அவருக்கு வந்துடுச்சு. எங்கேருந்து அந்த 5,000 ரூபா வந்தது? வேறு யார் பாக்கெட்டில் திருடி தாங்க வச்சுருக்கணும். எப்படி வரும்? இது ஆண்டவருடைய வேலையாது. இவர் ஜெபிச்சாராம், இவர் பர்ஸ் எங்கேருந்து வந்துச்சியா? எங்கேயோ இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கணும் அந்த ஸ்பிரிட்டு. இது பெரிய பெரிய ஊழியக்காரங்க அவங்கள வச்சு கூட்டம் நடத்துகிறாங்களாம். மாயை மாயை எல்லாம் மாயை. அது இது ஒரு மாயை. இதுக்கு அல்லையா சொல்கிற கூட்டமும் இருக்குது. சொன்னார் ராபர்ட் ரொம்ப வித்தியாசமானவன். என்ன பண்ணுறேன், வித்தியாசமானவருக்காக சந்தோஷப்படுறேன். சாதா பண்ண ஐயா கரெக்டாக சொல்லிட்டாங்க. எங்கேருந்து வந்துச்சு அந்த 400-500 ரூபா நோட்டு? இங்கே எங்கேயோருந்து திருடி இருக்கணும், இல்லை ஒரு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கணும், இல்லைன்னா ஒரு பேங்க்லேருந்து எங்கேயோருந்து எடுத்துக்கொண்டு வந்தால் இவர் பேக்கில் வைக்க முடியும். இல்லை ஆண்டவரே பரலோகத்தில் அச்சடிச்சிட்டாரு. பரலோகத்தில் அச்சடிச்சா இங்கே செல்லாதே, அது கள்ள நோட்டாயிருமே. எப்படியா வரும் அது? பிரியமானவர்களே, இந்த ஆவியெல்லாம் நமக்கு வேண்டாம். மாயஜாலம் பண்ணுற ஆவியெல்லாம் என்னை நெருக்கி ஏவுகிற அன்பு அந்த பரிசுத்த ஆவியினால் நிர்ணயத்தில் ஊற்றப்பட்டிருக்க வேண்டும்.
மனுஷன் எலிகு சொல்கிறாங்க பழைய ஏற்பாட்டில். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பழைய 32:18 வாசிங்க. யோபு 32:18. வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி. ஒரு அவன் எலி ஒரு ஆவிக்குரிய மனுஷன், பரிசுத்த ஆவியில் இல்லை. அவன் உள்ளத்தில் உள்ள ஆவி அவனை நெருக்கி ஏவுது. வார்த்தைகள் நிறைஞ்சிருக்கு. சொல்லாமல் இருதயத்தை நிறைவுனால வாய் பேசுது. அப்போ வேத வசனத்தினால, சத்தியத்தினால நம்முடைய இருதயம் நிரம்பி இருந்துச்சுன்னா நம்ம பேசாமல் இருக்க முடியாது. இன்னொருபடி சொல்வேன் என்றால், நம்முடைய தமிழ் உணர்வு, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அப்போ எனக்கு இந்த ரட்சிப்பு, இப்படிப்பட்ட ஒரு விடுதலையை, ஒரு பகுத்தறி வாழ்நாக அலைந்து கொண்டது எனக்கு நித்தியத்தின் பாதை இது காட்டியிருக்குமானா, நான் மற்றவங்கள்ட்ட எப்படி சொல்லாமல் இருப்பேன்? எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? தாழ்மையாக சொல்கிறேன், ஒரு சிறிய அளவாகிலும் நான் சந்திக்கிற எல்லார்ட்டையும், என்னை சந்திக்கிற எல்லார்ட்டையும் எப்படியாவது நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன், என் ரட்சிப்பை பற்றி சொல்லுவேன். பிரியமானவர்களே, அந்த தேவ அன்பு நம்மை நெருக்கியவனும். முன்பெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, plunder hell and replenish heaven, plunder hell and replenish heaven அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொன்னால், பாதாளத்தை கொள்ளையிட்டு பரலோகத்தை நிரப்பணும், பாதாளத்தை கொள்ளையிட்டு பரலோகத்தை நிரப்பணும். இன்றைக்கு இருக்கிற ஆத்மாவாரம் எப்படி தெரியுமா? மற்ற சபையை கொள்ளையிட்டு நம்ம சபையை நிரப்பணும். திருட்டு பசங்க. அதனால தான் இயேசு சொன்னார், மனுஷருக்கு ஜாக்கிரதையாக இருங்க. அதில் இப்படிப்பட்ட பாஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, சபையில் விட்டுறாதீங்க. கொள்ளைக்காரர்கள் மற்ற சபைக்கு போகிறவங்களை கொள்ளையிட்டு என்ன செய்யணும்? நம்ம சபையை நிரப்பணும். பஸ் அனுப்பி, லாரி அனுப்பி, டிராக்டர் அனுப்பி, பெரிய எண்ணத்தையும் அனுப்பி மற்ற சபைக்கு போகிறவங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து நம்ம சபையில் உட்கார வச்சிடும். இந்த மதமாற்ற தடை சட்டத்தை முதல் எதிர்த்தது யார் தெரியுமா? வரலாற்றில் மதமாற்ற தடை சட்டம் வருதுன்னு நம்மலாம் சொல்கிறோம். இந்த மதமாற்ற தடை சட்டத்தை முதல் எதிர்த்தது வரலாற்றில் நான் அறிந்த மட்டும் என்னுடைய இயேசு கிறிஸ்து. உலகமெல்லாம் போய் எல்லாரையும் உங்கள் மதத்தாராக்கி உங்களையும் ரெட்டத்தனையான பாவிகளை மாற்றுறீங்களடா அப்படின்னு இந்த மதம் மாற்றத்துக்கு எதிராக முதல் குரல் கொடுத்தது இயேசு தாங்க. எல்லாரையும் உங்கள் மதத்தினராக மாற்றி உங்களை விட ரெட்டத்தனையான பாவிகளாக்குறீங்களே அப்படின்னு. ஒரு சில ஆயிரங்கள் உள்ள ஒரு சபை, ஒரு 8000-10,000 பேர் இருக்கிற ஒரு சபை. அந்த பாஸ்டர் சொன்னாராம், 8% கூட பரலோகத்துக்கு போகாது அப்படின்னாராம். அங்கேருந்து ஒரு ஆள் அடித்து பிடிச்சி ஏன்ட்டு ஓடி வந்தார். எந்த சபைலாம் கேட்காதீங்க. அங்கேருந்து ஒருத்தர் அடிச்சு எங்கள் பாஸ்டர் சொன்னார் 8%ன்னு சொன்னார். அது என்ன கணக்குன்னார். தெரிலப்பா. இல்லை எப்படி சொல்லியிருப்பார்? இவ்வளோ பேர் இருக்கிறோம், 8% கூட பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு நீங்கள் பாஸ்டர் எப்படி சொன்னார்? அந்த நோவாவுடைய பேழைக்குள்ளே 8 பேர் போனாங்க இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாரோன்னார். என்ன யோசனைப்பா, வேத ஞானம். அதை கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாரோன்னார். எனக்கு தெரியல, நீங்கள் அது உங்கள் பாஸ்டர்கிட்டே கேட்டு பாருங்கள். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி, மீதி 92 பேரை வச்சு இவர் ஏன் மாரடிக்காருன்னு கேட்டேன். இதான் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கல்ல, வெட்டி விட்டுற வேண்டியது தானே. அவங்கள வச்சு எது கஷ்டப்படுவாங்க? எவ்வளோ பெரிய இடம் வேணும், அவ்வளோ சேர் போடணும், அதுக்கு தக்க பிஎஸ் சிஸ்டம்லாம் வைக்கணும். இந்த 8% மாத்திரம் வச்சு ஆயத்தப்படுத்துறது. உங்களுக்கு தான் தெரியும் 92 போகாதுன்னு. பிரியமானவர்களே, உத்தமமான ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துங்க. உத்தமமான ஒரு கூட்ட ஜனம். ஒரு பக்கம் சுவிசேஷ ஊழியம், இன்னொரு பக்கம் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு.
நம்ம சபையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்க 2 ஊழியம்தான். அதுக்காக தான் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலர் தீர்க்க சக்திகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை போதகராகவும், மேய்ப்பராகவும் வைத்திருக்கிறார். என்ன ஊழியம்? 2 ஊழியம். ஒன்று சுவிசேஷ ஊழியம், இன்னொன்று பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். ரட்சிக்கப்பட்டாங்க, நம்ம சபைக்கு வந்துட்டாங்க, அவங்க பெர்ஃபெக்ட் ஆகணும். பெர்ஃபெக்ஷன் என்னது? பெர்ஃபெக்ஷன் எபேசியர் 4 தான் வாசிக்கணும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷன். கிறிஸ்து என்ன ஸ்டாண்டில் இருந்தாரோ அந்த ஸ்டாண்டுக்கு நம்ம விசுவாசிகள் வரணும். பவுல் சொல்றார், எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே நான் பிரசங்கித்தேன்கிறார். பிரியமானவர்களே, நான் எனக்குள்ள வெளிப்பாட்டின்படி நான் மெகா சர்ச்சுக்கு அகெயின்ஸ்ட். மேய்ப்பந்த நாடுகளை பெயர் சொல்லி அறிந்திருக்கணும். அது என்னுடைய ஒரு ஆழமான என்னுடைய பிரின்சிபல். சில கருத்தரங்கள் நான் நடத்தியிருக்கேன். பைபிளில் மெகா சர்ச் கிடையாது. வரலாற்று ரீதியாகவும் பாலியாங்கிச்ச காலத்துக்கு பிறகு தான் இந்த மெகா சர்ச் கான்செப்ட் வந்தது. ஆனால் நோக்கம் என்ன? பரிசுத்தவான்கள் சீர்படுத்தணும். உத்தமமான ஒரு கூட்ட ஜனம் கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தணும். மலை பிரசங்கம் பண்ணும்போது வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, ஒரு 5-6 பேர் தான் இயேசுவோடு கூட இருந்திருப்பாங்க. அவருடைய ஆரம்பம் 5-6 பேர் தான் இயேசுவோடு இருந்திருப்பாங்க. நிச்சயமாக மத்தேயு கிடையாது, லூக்கா கிடையாது. அவங்க 2 பேர் தான் அதை பதிவு செய்கிறாங்க. அப்படி ஒரு மலை பிரசங்கமாக மார்க் யோவான் பதிவு செய்யலை. இந்த மலை பிரசங்கம் பண்ணும்போது ஒரு 4-5 பேர் இருந்திருப்பாங்கங்கிறாங்க. அது மத்தேயு மாத்திரம் மற்றவங்க சொல்ல கேட்டிருப்பார். 2 குறிப்புகளை மற்ற இடங்களில் இயேசுன்னு சொல்லியிருப்பார். மத்தேயு மாத்திரம் 3 அதிகாரங்கள், 5, 6, 7 3 அதிகாரங்களில் அதை பதிவு செய்கிறார். அந்த மலை பிரசங்கத்தை 5-6 பேர் வச்சு இயேசு சொன்னது. இன்றைக்கு உலகம் முழுவதும் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொன்ன 7 ரகசியங்கள் 3 பீச்சில் சொன்னார். ஆனால் 3க்கும் விளக்கம் கொடுக்கல. மீதி 4 வீட்டில் வந்த பிறகு அவருடைய சீஷர்கள் 12 பேருக்கு சொன்னார். 3க்கு விளக்கம் கொடுத்து 4 சொன்னார். 12 பேர் தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்த ரகசியம். அவருடைய கடைசி ஒலிவமலை பிரசங்கம் 24, 25 2 அதிகாரங்களில் மத்தேயு பதிவு செய்கிறாரு. இன்று மட்டுமாக வருகைக்கான ஒரு ஆணித்தரமான வெளிப்பாடு அந்த ஒலிவமலை பிரசங்கம். 11 பேரை வச்சு தான் சொல்லி கொடுத்தாருங்க. 11 பேரை வச்சு தான் சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் பதிவு செய்யப்பட்டு 2 அதிகாரங்கள் மத்தேயு பதிவு செய்கிறார். ஒரு முறை இயேசு ஒரு தனிமையான ஒரு இடம், ஒரு ரிட்ரீட் சென்டர். இந்த வனாந்தரம் என்பது நம்ம நினைக்கிற பாலைவனம் அல்ல. இது ஒரு எக்ஸ்க்ளூடட் பிளேஸ். ஏன்னா அந்த வனாந்தரத்தில் ஒரு புல்லின் மேலே தான் அவங்கள பந்தி இருக்க வச்சார். அப்போ அங்கே புல்லுலாம் இருந்த ஒரு தனிமையான இடம், நல்ல ரிட்ரீட் சென்டர். ஏலகிரி மாதிரியே வச்சுக்குவோம், ஒரு ரிட்ரீட் சென்டர். அதில் கிட்டத்தட்ட ஆண்கள், பிள்ளைகள், பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 10,000 பேர் வந்திருப்பாங்க. இயேசு 3 நாள் பிரசங்கம் பண்ணார். இரவும் பகலுமா தூங்கினாங்களோ தூங்கலையோ தெரியலைங்க. 3 நாள் பிரசங்கம் பண்ணார். என்ன பண்ணார் யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். 5 பேர் வச்சு மலை பிரசங்கம் என்னன்னு கேளுங்க, நான் கொஞ்சம் சொல்கிறேன். 11 பேர் வச்சு இயேசு பேசின ஒலிவமலை பிரசங்கம் என்னன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். அந்த 12 பேரை வச்சு தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை மத்தேயு 13 சொன்னார். கேளுங்க, 7 நான் சொல்கிறேன். இந்த 3 இரவு பகல் 10,000 பேர் வச்சு இதே இயேசு தாங்க பிரசங்கம் பண்ணார். ஒரு வரி சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. ஆமாம், என்ன பண்ணார்னே யாருக்கும் தெரியலை. 10,000 பேர் வச்சு பிரசங்கம் பண்ணால் இதாங்க நடக்கும்.
என்ன பண்ணார்னு யாருக்குமே தெரியாது. என்ன பண்ணார்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் 5 பேரை வச்சு பேசுனது வரலாற்றில் பதிவாயிடுச்சு. 11 பேரை வச்சு பேசுனது வரலாற்றில் பதிவாயிடுச்சு. இது ஒரு சின்ன பாடம். இது ஒரு சின்ன பாடம். பிரியமானவர்கள், நான் மெகா சர்ச்சுக்கு அகெயின்ஸ்டாக சொல்லலை. என்னுடைய கருத்து வேதத்தின்படி மேய்ப்பன் தன் மாடுகளை பெயர் சொல்லி அறிந்திருக்கணும். அதுக்கு அசிஸ்டண்ட்லாம் வச்சு செய்ய முடியாது. நீ ஊழியக்காரங்களாக இருக்கனால ஊழியர் கொடுங்கனால சொல்கிறேன். சுந்தரையா ஒரு உதாரணம் சொல்லுவார். நீங்கள்லாம் ஒரு வேளை உங்கள் சபையில் அசிஸ்டன்ஸ் வச்சுருப்பீங்கன்னாலும் நான் படித்த பாடம் அது. எலிசாட்ட அந்த சூழ்நிலையால் போகிறான். அப்பையும் இறந்து போயிட்டான். உடனே ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி வண்டி அனுப்புங்க, டிரைவர் அனுப்புங்க அப்படிங்கிறார். அவர் டிரைவரையும் வண்டி அனுப்புகிறாரு. என்னன்னு கூட ஹஸ்பண்டை சொல்லலை. நேரே வண்டி எடுத்துகிட்டு எலிசாட்ட போகிறான். அவள் அந்த ஓய்வு நாளில் ஆராதனைக்கு வந்து பழக்கம் இருக்குமா என்னமோ தெரியல. எலிசா சொல்கிறான், இன்றைக்கி ஓய்வு நாளும் இல்லையாப்பா, இவன் என்ன திடீர்னு வாரா தெரியலையே, என்னன்னு போய் கேளுன்னு அசிஸ்டண்ட் அனுப்புகிறார். யார் அனுப்புகிறாரு? அசிஸ்டண்ட் அனுப்புகிறார். அசிஸ்டண்ட் போய் கேட்குறேன், என்னம்மா விஷயம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க. உன் வீட்டுக்காரன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான் ஐயா. உன் பிள்ளை எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான் ஐயா. பிள்ளை செத்து கிடக்கு. அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறாங்க? இந்த அம்மா நல்லா இருக்கு சொல்லிவிட்டு நேராக எலிசா காலில் வந்து விழுந்து, நான் என்ன துரோகம் பண்ணி ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு அழுறேன். அசிஸ்டண்ட்டை நம்ம ஹவுஸ் விசிட்டிங் அனுப்பணுன்னா அசிஸ்டண்ட் அந்த வீட்டுக்கு போயிடணும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். வீட்டுக்காரர் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கார். பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான் ஐயா. ஐயா நான் ஐயாவை பார்க்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க ஐயா. அந்த ஐயாட்ட வந்து தான் பிரச்சனையை சொல்லுவாங்க. எலிசாட்ட வந்து தான் ஏன் சுந்தரம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக இருக்கலாம். பிரியமானவர்களே, பைபிளில் இல்லை. அங்கே சொல்லப்பட்ட உதவிக்காரர்கள் டிக்கனோஸ் என்பது எடுபடி வேலை செய்கிறவங்க. அங்கே சொல்லப்பட்ட பிஷப் என்பவங்க சூப்பர்வைசர்ஸ். இன்றைக்கெல்லாம் அது ஒரு பட்டம் ஆயிடுச்சு. பிரியமானவர்களே, நிறைய குறிப்பு இருக்குது. நான் எங்கே போயிட்டுருக்கிறேன், கர்த்தர் நல்லவ. அந்த இப்போ நீங்கள் ஒரு விளக்கத்துக்காக சொல்கிற பாஸ்டர் தான் சபைக்கு ஹெட், மூப்பன், எல்டர். நீங்கள் ஒரு சண்டே ஸ்கூல் வச்சுருக்கீங்க. அந்த சண்டே ஸ்கூலுக்கு ஒருத்தர் இன்சார்ஜாக வைக்கிறீங்க. அந்த இன்சார்ஜுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? இப்போ மீடியா இருக்குது. மீடியாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பையனை பொறுப்பாக வைக்கிறேன். அந்த பையனுக்கு என்ன குவாலிட்டிஸ் வேணும்? யாரை நீ பொறுப்பாக வைக்கணும்? அவன் கீழே 10 பேர் இருப்பாங்க. ஒருத்தன் அந்த பிஎஸ் சிஸ்டர் எடுப்பான், ஒருத்தன் ஒயர் எடுப்பான், ஒருத்தன் கேமரா வைப்பான். 10 பேர் வேலை செய்வாங்க. ஒருத்தன் அதுக்கு இன்சார்ஜாக இருப்பான். சண்டே ஸ்கூலில் நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க, வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் இன்சார்ஜாக இருப்பாங்க. அந்த பாஸ்டருக்கு கீழே இப்படி இன்சார்ஜாக, நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், அந்த சூப்பர்வைசர்ஸ், கண்ணை வைத்து பார்க்குறவங்க, கண்ணை வைத்து காண்கிறவங்க, கண்காணிகள், மேற்பார்வை, சூப்பர்வைஸ் பண்ணுறவங்க, அவங்க தாங்க பிஷப்பு. அது ஒன்றும் பட்டம்லாம் கிடையாது, பேராயர்லாம் கிடையாது. அவங்க ஆயருக்கு கீழான கண்காணிகள். அவங்களுக்கு உதவி செய்கிறவங்க தான் டிக்கன்ஸ். அவங்களுக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும்? எல்லாரையும் நீ மீடியாவில் யூஸ் பண்ணால் அந்த பையனுக்கு சாட்சி இருக்கணும், உள்ளேயும் வெளியும் சாட்சி இருக்கணும், அவன் இப்படி நல்ல பையனாக இருக்கணும் அப்படின்னு அவர் எழுதினார் ஒழிய, அவன் பைபிளில் தமிழில் இருக்குது, அவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையை அடைகிறார்கள். இங்கே ஒரு பையன் மீடியாவுக்கு ஹெட்டாக இருக்கான்னா அவன் ஒரு நல்ல நிலையை அடைகிறான். சண்டே ஸ்கூலுக்கு ஒருத்தர் சூப்பர்டென்ட்டாக போடுறோன்னா அவன் நல்ல நிலையை அடைகிறான். அதுக்கு அங்கே என்ன எழுதியிருக்கு? ஹி பர்ச்சேசஸ் அ குட் டிகிரி ஃபார் ஹிம்செல்ஃப்னு இருக்குது. இந்த டிகிரி அப்படின்னா இந்த பிஏஎம்ஏ டிகிரி மாதிரி டிகிரின்னு நினச்சிட்டாங்க. அதெல்லாம் டிகிரி என்றால் ஒரு நிலை. சொல்கிறேன் 102 டிகிரி இருக்குது, ஜுரம் 90 டிகிரி இருக்குது, 100 டிகிரி இருக்குது, ஒரு நிலை. அது தமிழ் அழகாக இருக்குது. அவன் தனக்கு நல்ல நிலையை அடைகிறான். இன்றைக்கி எங்கேயோ போச்சுங்க இந்த பிஷப், இந்த பட்டங்கள். பிரியமானவர்களே, இதெல்லாம் தாண்டி பரலோகத்துக்கு ஆத்துமாக்களை சேர்ப்போம். நான் மெகா சர்ச்சை பற்றி பேசுவதற்காக வரலை.
நம்முடைய ஒரே நோக்கம் நம்ம சபைக்கு ஆள் சேர்க்க வேண்டும் என்றல்ல, சபைக்கு வர்றவங்களும் பரிசுத்தமாகி பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு ஆள் சேர்க்கணும். கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு 5:14-16 வாசிப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நற்கிரியைகளால் நிரம்பி இருக்கணும். மனுஷன் நம்முடைய உபதேசம், நம்ம பிரசங்கம் இதெல்லாம் வைத்தல்ல, நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் உள்ள தேவனை மகிமைப்படுத்தணும். ஒரு பிசாசுடைய டாக்டரின் மனுஷரை பார்க்காதீங்க, நீங்கள் மனுஷரை பார்க்காதீங்க, டே மனுஷரை பாருன்னு சொல்லணுமா? மனுஷரை பாரு, என்ன பாரு, என் நற்கிரியைகளை பாரு, நான் குடும்பம் நடத்துகிறத பாரு, என் மனைவி கணவனுடைய ரிலேஷன்ஷிப்பை பாரு. எங்களை பார்த்து இந்த தேவன் யாருன்னு அறிஞ்சிக்கோ. எங்களை பார்க்காதுன்னு சொல்லாதீங்க, எங்களை பாருன்னு சொல்லுங்க. நம்ம பார்க்காம எப்படி கடவுளை பார்க்க முடியும்? கடவுளை காட்டுங்கன்னா எப்படி காட்ட முடியும்? பொம்மையை காட்டுறது? என்ன பாருன்னு சொல்லணும். நம்ம உலகத்துக்கு உப்பா வெளிச்சமாக இருக்கணும். அதான் நம்முடைய தூண், அதான் நம்முடைய தூண். இந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்க, நேரம் ஆயிடுச்சு. நான் வசனத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 2:10 நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். குறிச்சிக்கோங்க, 1 தீமோத்தேயு 2:10. பிரியமானவர்களே, நம்ம பெண்களை பற்றி அங்கே சொல்லியிருக்கு, அவங்க நற்கிரியைகளினாலே தங்களை அலங்கரிக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் எடுத்துக்கலாம், நம்ம கிறிஸ்துவனுடைய மனவாட்டி தானே. நம்முடைய அலங்காரமே நற்கிரியைகள். நற்கிரியைகளால் நம்மை அலங்கரிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 5:10 வாசிக்கிறோம், சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவர்களுமாய் இருக்கணும். சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கணும். நம்ம இருக்கிற பகுதியில், பணி செய்கிற இடத்துல, ஊழியர் நடத்துகிற இடத்துல நம்முடைய நற்கிரியைகளை குறித்து மற்றவங்க சாட்சி கொடுக்கணும். ஜாக்கிரதையாய் நம்மை சுற்றிலும் நற்கிரியைகளை நடத்தணும். 1 தீமோத்தேயு 6:18 நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதார குணமுள்ளவர்களாக இருக்கணும். மக்களுக்கு நல்ல உதவி செய்யணும், நல்ல உதவி செய்யணும், தாராளமாக உதவி செய்யணும். நம்ம சுற்றி இருக்க மக்கள் பாதிக்கப்படும் போது நம்ம உதார குணத்தை காட்டணும், தான தர்மம் செய்யணும். ஒரு வெள்ளம், ஒரு பொது சேதம், ஒரு பேரிடர், நம்ம தான் முதல்ல நிற்கணும். நம்ம சபை மக்களுக்கு உதவி செய்ய முதல்ல நிற்கணும். நம்ம சமுதாயத்தில் உப்புள்ளவர்களாக இருக்கணும். பிரியமானவர்களே, நீங்கள் செய்கிறீங்களான்னா நான் பெருமையோட விரும்பலை, எங்கள் சபையில் உள்ளவங்களுக்கு தெரியும். இந்த சொசைட்டிக்கு நம்ம பிளெஸ்ஸிங்காக இருக்கணும். 2 தீமோத்தேயு 3:16-17 2 வசனங்களை வாசிக்கிறோம். வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கு. எதுக்காக? தேவனுடைய மனுஷன் நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படி. எதுக்கு வேத வாசிக்கும்? நம்ம நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். தீத்து 2 நீயே எல்லாவற்றிலும் நற்கிரியைகளுக்கு நான் தாங்க மாதிரி அப்படின்னு காண்பிங்கிற தீத்துட்டு பிரியமாக காண்பித்து
ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே பிரியமானே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நற்கிரியைகளுக்கு நம்மை மாதிரியாக காண்பித்து நமக்கு எதிராக இருக்கவன் நம்ம இடத்துல சொல்கிறதுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது. நம்ம இடத்துல சொல்கிறதுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது. இதுதான் நமக்குள்ள ஒரு பிள்ளை. இன்றைக்கி நிறைய இடத்துல இந்த உபதேசம் இல்லாமல் போயிடுச்சு. பவுல் நிறைய இடத்துல தீத்து 2:14 நம்ம வாசிக்கிறோம், நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். நற்கிரியைகளை செய்கிறதில் பக்தி வைராக்கியம் இருக்கணும். தீத்து 3 7-8 வசனங்கள் குறித்துக்கொள்ளுங்க. தீத்து 3 7-8 வசனங்களை சேர்த்து வாசிப்போமா? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு ஆர்ஃபனேஜ் ஆரம்பித்தாலும் நமக்கு எவ்வளோ பணம் வரும் தானே பார்க்குறாங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜ், இந்த மாதிரி ஏதோ ஒரு என்ஜிஓ ஒன்று ஆரம்பித்து நம்மளை பிரசிடெண்ட்டாக போட்டுக்கணும். அப்புறம் பிரசிடெண்ட்டுடைய எக்ஸ்பெண்டிச்சர், பிரசிடெண்ட்டுக்கு கார் வேணும், பிரசிடெண்ட்டுக்கு பெட்ரோல் ஊற்றணும், அப்புறம் அதுக்கு ஒரு அக்கௌண்டன்ட் தேவை, அது மனைவி அக்கௌண்டண்ட்டாக போட்டுக்கணும், அவங்களுக்கு ஒரு ஒர்க்கர் சப்போர்ட் கொடுக்கணும். அது எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 50,000 போட்டுக்கலாம். எங்கே போயிட்டுருக்குறோம் நம்ம? வேதனையோடு சொல்கிறேன். ஜெர்மன் தேசத்தில் ஒரு பிள்ளை சண்டே கிளாஸில் ஏசு ஏற்றுக்கொண்ட பிள்ளை, அதுக்கு ஏதோ வியாதி, மரண படுக்கையில் இருக்கிறா. டாக்டர் சொல்லிட்டாங்க நீ பிழைக்க மாட்டா, அவளை ஹெவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த அம்மா அந்த பிள்ளைகிட்ட பரலோகத்தெல்லாம் பற்றி சொல்கிறாங்க. அந்த பிள்ளை பயப்படாமல் சொல்லுது, அம்மா நான் செத்தா பரலோகத்துக்கு போவேன், அம்மா ஒரு ரெக்வஸ்ட்மா. என்ன அம்மா, நான் செத்துட்டேன்னா எனக்கு புது ட்ரெஸ்லாம் எடுக்காதீங்கம்மா, எனக்கு புது ட்ரெஸ்லாம் வேண்டாம், எனக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸில் என்ன அடக்கம். ஏம்மா அப்படி சொல்கிற? அந்த காசை இந்தியாவுக்கு அனுப்பி வைங்க, எங்கள் பிள்ளைகள் நிறைய பேர் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. எங்கே இருக்க அந்த பொது தொண்டு? பிரியமானவர்களே, நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்க முடியும். விசுவாசம் உள்ளவர்கள் நல்ல கிரியைகளை செய்யணும். நம்மளும் சொல்லிக் கொடுக்கணும், நம்மளும் செய்யணும். இன்னொரு வசனம் கூட தீத்து 3:14 வசங்க. நிறைய வசனம் இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. மற்றவங்களுக்கு என்னென்ன குறை இருக்கோ அந்த குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். அன்றைக்கு ஆஸ்பத்திரி கட்டினாங்கங்க, மிஷினரிமார் வந்து ஆஸ்பத்திரி கட்டினாங்க. எதுக்கு? நமக்கு இலவசமாக மருந்து கொடுக்கறதுக்கு. இன்றைக்கி ஆஸ்பத்திரி கட்டுறாங்க சம்பாதிக்கிறதுக்கு. அன்றைக்கி ஸ்கூல் வச்சாங்க எல்லாருக்கும் கல்வி கொடுப்பதற்கு. இன்றைக்கி ஸ்கூல் வைக்கிறாங்க, அதான் இருக்கிறதுலே நல்ல பிஸ்னஸ்ங்கிறதுனால. அந்த கிறிஸ்தவம் எங்கே? இன்றைக்கி நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் எங்கே இருக்கிறோம்? சபை வைப்பதே சம்பாதிப்பதற்கு என்ற நிலை வந்துடுச்சு. எங்கேயோ இந்த கொள்ளையடிச்சு ஒரு ஃபேமிலி நம்ம சபைக்கு வருவோம்னா குறைஞ்சது 1000 ரூபா. ஒரு குடும்பம் நம்ம சபையை விட்டு போயிடுச்சுன்னா 1000 ரூபா போயிடுச்சு. அது 2000 இல்லைன்னா 5000. அதுலேயே மாதம் 1 லட்சம் கொடுக்குற ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா விட்டுருவோமா? அப்புறம் அவன் தான் ரூல் போடுவான். என்ன பாஸ்டர் நிறைய வேலை இருக்குது, நீங்கள் 1 மணி நேரம் பேசுகிறீங்களா? இல்லை பார்த்துட்டு அடுத்த வாரத்துலேருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவன் போயிடக்கூடாது. பாஸ்டர் இப்படிலாம் பேசாதீங்க, இன்னும் பேச மாட்டேன். யார் யாருக்கு அடிமை? பிரியமானவர்களே, எபிரேயர் 10:24 வாசியுங்கள். பிரியமானவர்கள், நற்கிரியைகளுக்கு இருதயம் ஏவுதா? எனக்குள்ளே ஒரு ப்ரெஷர் வருதா? ஏதாவது அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு டிரைவ் இருக்கா எனக்குள்ளே? இன்னொரு வசனோட பார்த்துருவோம். 1 பேதுரு 2:12 வாசிங்க. நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை குறை சொல்கிற விஷயத்தில், கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக பேசுகிற விஷயத்தில் நம்முடைய நற்கிரியைகளை கண்டாகிலும் அவங்க வெட்கப்படணும். சந்திப்பின் நல்ல தேவனை மகிமைப்படுத்தணும். அப்போ நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பில்
ஒரு பக்கம் பரிசுத்தம், சத்தியம், பரிசுத்தம், நடுவில் பக்தி வாழ்க்கை, நடுவில் பக்தி வாழ்க்கை. அடுத்த பக்கம் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்கள், ஆத்தும ஆதாயம், நற்கிரியைகள். இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கணும். we should be a contributory member. குடும்பத்துக்கு, சமுதாயத்துக்கு நம்மால் ஒரு பலன் கிடைக்கணும். கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, வயசான தாத்தாவுக்கு, வயசானவங்க பேரம்பேத்திக்கு ஏதோ ஒரு வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணணும். சில நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளை கட்டி எனக்கு கிடைத்த தகவல்கள் என் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டாக்கிங்க. ஆக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது கூட சொல்லியிருப்பேன். ஒரு கேத்தலிக் மதர், அவங்க ஒரு கான்வென்ட்டில், ஒரு கேத்தலிக் காலேஜில் பிரின்ஸ்பாலாக இருக்காங்க. பிரின்ஸ்பாலாக இருந்தால் அந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. நல்ல மதர் சுப்பீரியர். அந்த நன்னறி, அந்த கன்னிமாடத்தில், கன்னியர்கள் இருக்கிற அந்த இடத்துல இவங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு எல்லாருக்கும் அந்த மற்றவங்களுக்கு, மற்ற சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் இவங்க தான் டேபிள் செட் பண்ணுவாங்க. அவங்களாம் இவங்களுக்கு ஜூனியர், இவங்களோட கூட ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருந்தவங்க, எல்லாம் சாப்பிட்டாங்க, சீக்கிரம் சாப்பிட்டுப்பாங்க. இவன் மதர், நான் இல்லை நீங்கள் உட்காருங்க, நான் செய்கிறேன், நீ சரி டைமுக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சோன்னே அந்த பாத்திரத்தில் வச்சுருங்க, நான் கழுவுறேன். அந்த நன்னெல்லாம் அந்த பாத்திரத்தை வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மதர் எல்லாத்தையும் கழுவுவாங்களாம். அங்கே ஒரு ஹோம் ஃபார் தி ஏஜ் இருந்துச்சான். எல்லாம் முடித்தோடனே அந்த ஹோம் ஃபார் தி ஏஜில் அப்படியே சுற்றி வந்து அங்கே உள்ளவங்களும் ஹெல்ப் பண்ணி, அவங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் ஏதாவது அவங்க வாசிக்க முடியாமல் இருந்தால் அவங்களுக்கு வாசித்து காட்டிட்டு, அந்த ரூமெல்லாம் கொஞ்சம் அந்த பெட் வீடு அவங்களுக்கு சரியாக போட்டு முடிச்சுட்டு, மத்தியானம் அதுக்குள்ளே ரெடி ஆகிரும். அங்கே கிச்சனில் சாப்பாடெலாம் ரெடியாக இருக்கும். கொண்டு வந்து டேபிள் எல்லாம் அடுக்கி வைப்பாங்களாம். அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் சாகிற வரைக்கும் கான்ட்ரிபியூட்டரி மெம்பராக இருக்கணும், என்னால் ஏதோ மற்றவங்களுக்கு செய்யணும், ஏதோ ஒன்று நான் மற்றவங்களுக்கு செய்யணும். அந்த பாடம் என்னுடைய வாழ்க்கையில் ஆழமாய் பதிந்த ஒரு பாடம். ஏதோ ஒன்று நம்ம செய்யணும். till the end we should be contributing. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:14. எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உண்மையான வெற்றி வாழ்க்கை கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையின் மூலமாக வெளிப்படணும். இப்போ நான் ஒரு பெர்ஃப்யூம் போட்டிருக்கேன் வச்சுக்கோங்க, சாண்டல் ஸ்மெல், நல்ல சாண்டல் பெர்ஃப்யூம், சந்தனம். நான் ஒரு பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறேன், நான் சந்தனம் போட்டிருக்கேன்னு சொல்ல வேண்டாம், யார்கிட்டையும் நான் சொல்ல வேண்டாம் நான் சந்தனம் போட்டிருக்கேன்னு. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னை சுற்றி இவன் சந்தனம் போட்டிருக்கான், சந்தன பெர்ஃப்யூம் போட்டிருக்கான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இல்லை மஸ்க்கு போட்டிருக்கேன், அங்கே இருக்க எல்லாருக்கும் அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் தெரியும். நான் யார்கிட்டையும் ஒன்றும் சொல்ல வேண்டாம். உண்மையான வெற்றி வாழ்க்கை என்னிலே கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீச வேண்டும். நான் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன், அந்த நிற்கிற ஸ்டைல், ஒரு மாலுக்கு போகிறேன், ஒரு ஷாப்புக்கு போகிறேன், அந்த ஸ்டைல் நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனை வீசுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். இப்போ இந்த வாசனை வீசுகிறோம், சந்தன வாசனை இல்லை மல்லிகைப்பூ வாசனை. ஒருத்தருக்கு அந்த வாசனை ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது, ஒருத்தருக்கு அந்த மல்லிகைப்பூ வாசனையே தலை சுற்றுது. நாங்கள்
ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளும் கெட்டுப்போவர்களுக்குள்ளும் கிறிஸ்துவின் நற்கந்தகம் நல்ல வாசனையாக இருக்கிறோம். நாங்கள் பேசுகிற வார்த்தை, நம்ம வீசுகிற வாசனை, நம்ம பேசுகிறது கிறிஸ்து. அது ரட்சிக்கப்படுறவனுக்கு ஜீவனுக்கு எதுவாக இருக்குது, கெட்டு போகிறவனுக்கு மரணத்துக்கு எதுவாக இருக்குது. ஆனால் என்னிலேருந்து வீசுவது மல்லிகை. அந்த மல்லிகை வாசனை ஒருத்தனுக்கு நல்லா இருக்குது, ஒருத்தனுக்கு அந்த வாசனையை தலை சுற்றுதாக்கி நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்னை விரும்புகிறவர்கள் நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பதினாலே என்னை விரும்ப வேண்டும். என்னை வெறுக்கிறவர்கள் நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பதினாலே என்னை வெறுக்க வேண்டும். என்னை விரும்புகிறவர்கள் நான் வசனத்தின்படி ஜீவிக்கிறதுனாலே என்னை விரும்ப வேண்டும். என்னை வெறுக்கிறவர்கள் நான் வசனத்தின்படி ஜீவிக்கிறதுனாலே என்னை வெறுக்க வேண்டும், என்னை விட்டு விலக வேண்டும். நான் வசனத்தை போதிக்கிறதுனால என்னை விரும்புகிறவர்கள் என்னை விரும்ப வேண்டும். நான் வசனத்தை போதிக்கிறதுனால என்னை வெறுக்கிறவர்கள் என்னை வெறுக்க வேண்டும். அந்த ரெண்டும் அவங்கள பொறுத்தது. கெட்டு போகிறவர்களுக்கு அது மரணத்துக்கு எதுவான வாசனையாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது ஜீவனுக்கு எதுவான வாசனையாக இருக்குது. ஆனால் ரெண்டு பேரும் என்ன சொல்லணும், இவன் கரெக்டாக பைபிளை பேசுகிறான்னு சொல்லணும். அவர் ரொம்ப பைபிள் சத்தியம் சத்தியங்கிறாரு, எங்களுக்கு தாங்கலையா நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு போயிடணும். இவர் பைபிளே பேசுகிற, அதனால் நாங்கள் இங்கே இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கணும். ஆனால் ரெண்டு பேரும் என்ன தான் சொல்லணும், இவர் பைபிளை தான் பேசுகிறாருன்னு சொல்லணும். ரொம்ப சத்தியங்கிற இதெல்லாம் நம்ம வேலைக்கு ஆகாதுப்பா சே அப்படின்னு துப்பிட்டு போயிடணும். சத்தியத்தை தான் பேசுகிற, நம்ம இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கூட இருக்கணும். ஆனால் ரெண்டு பேரும் என்ன சொல்லணும், இவர் சத்தியம் பேசுகிறாருன்னு சொல்லணும். அதான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வீசுகிறோம். பிரியமானவர்கள், நம்முடைய நற்கிரியைகள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துறது. ஒருவருக்கு ஒரு விதமாக இன்னொருக்கு வேறு விதமாக இருக்குது, அதுக்கு நம்ம பொறுப்பல்ல. ஆனால் நம்மிலிருந்து வெளிப்படுகிற அந்த வாசனை கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். இந்த 5 பில்லர் நான் பல முறை சொல்லியிருக்கலாம். இன்றைக்கு அதை நேற்று ரொம்ப பாரமாக இருந்துச்சு. ஆனால் சரீரமும் சற்று பலவீனமாக இருந்தது. உட்கார்ந்தேன் படுத்தேன் எழுமினேன், உட்கார்ந்தேன் படுத்தேன் எழுமினேன், அப்படி தான் ரொம்ப வித்தியாசமாக தான் இதை ஆயத்தப்படுத்தினேன். ஆனால் படுத்து நல்ல வசனங்களையும் சொல்லி முடிக்க முடியலை. பிரியமானவர்களே, இந்த வெள்ளம் வகுப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். நமக்காக முதலாக ஜெயிப்போம். இந்த 5 தூண்களும் என்னுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். இந்த 5 எனக்கு இது 5 தூண் என்று பட்டது. ஒரு பக்கம் பிரியமானவர்களே சத்தியம், இன்னொன்று பரிசுத்தம், இன்னொன்று பக்தி, இன்னொன்று ஆத்துமபாரம். ஆத்துமபாரம் என்பது நமக்கு கூட்டம் சேர்ப்பதல்ல, பரலோகத்துக்கு ஆள் சேர்ப்பது. ஆத்துமபாரம் நற்கிரியைகள்.